கடைசி நாள் பெரிய மாலையெல்லாம் போட்டு பூச்செண்டு கொடுத்து வீடு மட்டும் கொண்டு வந்து விடுவாங்க. எதுக்கு? திரும்பி வந்துடக்கூடாதுன்றதுக்கு. நாம அவங்களை மன வளர்ச்சி குன்றியவர்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க நம்ம பார்த்து அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பையன் திடீர்னு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஓடிட்டு இருக்கிற மற்றவங்கெல்லாம் நின்று அவனை தூக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அச்சான் நல்லா இருக்கியா, புது காரு, நீ முன்ன பார்த்துருக்க மாட்டே, நீ இப்போதான் வாங்கிருக்கேன். ரஜினி சார் சொல்லுவார், பூ பாதம் சிங்க பாதம் மாதிரி 2 பாதம் இருக்கு. அவர் ஒரு குச்சி வச்சுப்பார், குச்சி மேலே ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை பார்த்தா எப்படி பரவசமாக இருக்கும் தெரியுமா? அவரை பற்றி சொல்லும்போது இந்த பாரதியினுடைய இந்த வரிகள் தான் ஞாபகம் வருகிறது. நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறப்போதில்லையாம் என்கிற பாரதியின் வரிகள் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, நிச்சயம் இவருக்கு பொருந்தும். மேடை பேச்சு, இலக்கியம், ஆன்மீகம் என அனைத்து தளங்களிலும் இயங்கும் ஆளுமை, பேச்சானாலும் சரி எழுத்தானாலும் சரி, இந்த சமூகத்தில் பேசி தீராத, பேசியே ஆக வேண்டிய பல விடயங்களை தொடர்ந்து தன்னுடைய பேச்சிலும் எழுத்திலும் பதிவு செய்து வருபவர். சிறகை விரி பர, அப்பா என்னும் வில்லன், துரத்தும் ஆசைகள் என பல நூல்களை எழுதியவர். கம்பன் விருது, செந்தமிழ் கலாநிதி விருது, பாரதி இலக்கிய செல்வர் விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மிகச்சிறப்பான ஒரு இலக்கிய சுவை தோய்ந்த உரையை பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லை என்ற தலைப்பில் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா மா ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வில் வரவேற்புரை நல்கிய புருஷோத்தமன் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற யுவராஜ் அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய சேத்து சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, வைரவன் ஐயா அவர்களே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பிரமுகர்களே, அரங்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே, ஒருவேளை உட்கார்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கையை விட இவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ என்று நம்மை வியக்க வைக்கின்ற வீடியோ கேமராக்களுக்கு பின்னே இருக்கின்ற சகோதரர்களே, அன்பானவர்களே, இங்கே இந்த அரங்கத்தை, இந்த கண்காட்சியை மிக பிரம்மாண்டமான அளவில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி மக்களின் கைகளுக்கு புத்தகங்கள் போய் சேர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற புத்தக பதிப்பாளர்களே, எழுத்தாளர்களே, பப்பாசியை சார்ந்தவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். ராஜேந்திரன் சார் பேசுகிற போது பேச்சாளர்கள் சில சமயத்தில் கைத்தட்டுங்கன்னு கேட்பாங்கன்னு சொன்னார். அது உண்மைதான். அதுக்கு ஒரு காரணம்தான். ஏன்னா நீங்கள் எவ்வளவு தூரம் கேட்டுட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காகத்தான். இப்போ இந்த கண்காட்சிக்கு வந்தேன். புத்தக கண்காட்சிக்கு வருகிற போது கண்காட்சி வாசலுக்கு வெளியே நிறைய பேர் அந்த சிறு புத்தக அரங்கங்களை அந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு தானே வந்தீங்க நீங்கள். ஒரு 20-25 கடைக்கு மேலேயே இருக்கும். அந்த இடத்துல வருகிற போது கொஞ்சம் அந்த டிராஃபிக் ஜாம் இருந்தாலும் நான் மெதுவாக தான் வந்துட்டு இருந்தேன். அதில் ஒரு விசித்திரமான காட்சியை நான் பார்த்தேன். இந்த பழைய புத்தகங்களினுடைய அரங்கத்தில் சில அரங்கங்களில் நீங்கள்லாம் வர்ற போது ஒவ்வொரு அரங்கத்தில் போய் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வாங்குறாங்க. எந்த அரங்கத்தில் வாடிக்கையாளர்கள் வருகிறார்களோ அந்த அரங்கத்திலே இருக்கிற விற்பனையாளர் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மற்ற அரங்கங்களில் இது வரல. வராத போது அந்த விற்பனையாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் பார்த்து கொண்டே வந்தேன். எல்லா அரங்கங்களிலும்
வாங்குபவர்கள் வரவில்லை என்றால் அந்த அரங்கத்திலே இருக்கிறவர் பெரும்பாலும் இளைஞர்கள் தான். எல்லாரும் போனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ஒரு புத்தக கடையிலேயே உட்கார்ந்து கொண்டு அவர்களை சுற்றி ஒரு 300-400 புத்தகங்களை வைத்து கொண்டு ஆனால் போனை பார்த்துட்டு இருக்காங்கன்னா 2 காரணம் இருக்கும். ஒன்று, அவங்க அரங்கத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் அவர்கள் ஏற்கனவே படித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த புத்தகங்களிலெல்லாம் இல்லாத ஏதோ ஒரு சுவை அந்த செல்பேசியிலிருந்து அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். நான் இப்படி யோசித்து பார்த்தேன். ஒருத்தர் தினம் 5 மணி நேரம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் யாரையும் அப்படி நீங்கள் விட மாட்டீங்க, அது வேற விஷயம். ஒருத்தர் படிக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இவர் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க என்றால் அவரை பற்றி என்ன சொல்லுவோம்? பெரிய அறிவாளிங்க. ஒரு நாளைக்கு 4 hours 5 hours படிக்கிறாரு. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் போனை பார்த்துக்கிட்டே இருந்தாக்க யாராவது அவர்களை அறிவாளி என்று சொல்லுவோம் அல்லது பொழுதை போக்குகிறவர் என்று சொல்லுவோம்? அப்போ கண் முன்பு நிதர்சனமாக தெரிகிறது, புத்தகங்கள் என்பது ஏதோ ஒரு அறிவுலக வாயிலுக்கு பக்கத்திலாவது நம்மை அழைத்து கொண்டு போகிறது. ஆனால் செல்பேசி என்பது நம்முடைய கவனத்தை தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு தேவையில்லாத திசைகளில் நம்மை பயணிக்க வைக்கிறது என்பது நல்லா தெரிந்த பிறகும் போனையே நாம பார்த்துட்டு இருக்கோம்னா அது ஏன்னு அந்த கேள்விக்கு இவ்வளவு நாள் எனக்கு பதிலே கிடைக்கவில்லை. ராஜேந்திரன் சார் பேசின உடனே தான் பதில் கிடைத்தது. நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரோபோக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கான காரணம். பெருமக்களே, புத்தகம் என்கின்ற புதையல் என்பதை என்னுடைய தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இப்போ இன்னைக்கோ நேத்திக்கோ ஒரு நியூஸ் வந்தது, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. பாகிஸ்தான்ல சிந்து நதிக்கு பக்கத்திலே ஒரு மாபெரும் தங்க சுரங்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார். பாகிஸ்தான் பொருளாதார நிலைமை அவ்வளவா சரியில்லாத ஒரு நாடு தான், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற நாடு. அடிச்சாம்பார் லாட்ரின்ற மாதிரி அவர்களுக்கு சிந்து நதியினுடைய கரையிலே மாபெரும் ஒரு தங்க சுரங்கம் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் அங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு நாளாக நமக்கு அது அங்கே தான் இருக்கு, அது வேற எங்கேயும் போல அங்கதான் இருக்கு. ஆனா திடீர் என்று ஏதோ ஒன்று கிடைக்கிற போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்ற போதுதான் அதை புதையல் என்று நாம் சொல்லுவோம். அப்படித்தானே? அப்படிதானங்க? புத்தகத்திலிருந்து என்ன அப்படி வேல்யூ கிடைக்கும்? ரொம்ப விலையுயர்ந்த புத்தகமா இருந்தா கூட ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் 2000 ரூபாய் என்ன நமக்கு கிடைக்கும்? அதை புதையல் என்று எப்படி சொல்ல முடியும்? முதல்ல புதையலுடைய வேல்யூன்றதை பற்றி பேசுகிற போதே எனக்கு எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை ஞாபகம் வருது. அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம தலைகீழ் ராணி என்று சுஜாதா ஒரு சிறுகதையை எழுதினார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு தெருவில் ஒரு ரொம்ப வயசான ஒரு தாத்தா இருக்கார். தன்னந்தனியாக அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கார். அவருடைய மகன் சென்னையில் இருக்காரு. அப்பாவை கூப்பிட்டு பார்க்குறாரு, வீட்டை வித்துட்டு வந்துருப்பா, தன்னந்தனியாக எதுக்குப்பா இருக்கன்னு கேட்க மாட்டேங்கிறார் தாத்தா. ஒரு நாள் மகன் என்ன பண்ணாரு, குண்டு கட்டாவே தன்னுடைய அப்பாவை தூக்கிட்டு போய் காரில் உட்காத்தி வச்சு அவர் சென்னைக்கு கூட்டிகிட்டே போகணுன்னு வீட்டை பூட்டுறதுக்குள்ளே இவர் இன்னொரு கதவை திறந்து இறங்கி போய் திரும்ப வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டார். நீ என்ன வேணா செய், நான் இங்கேருந்து வரமாட்டேன். மகன் வெறுத்து போய் இங்கேயே இரு, இந்த திண்ணையும் இந்த வீடும் தான் உனக்குன்னு சொல்லிட்டு மகன் போயிடுறார். இப்போ ஊரெல்லாம் பரபரப்பாக என்ன பேச்சுன்னா, தாத்தா வீட்டில் புதையல் இருக்கு, அதனால தான் அதை விட்டு கிளம்ப மாட்டேங்கிறார். இந்த காலத்தில் மகன்கள் அப்பாக்களை வா என்று கூப்பிடுவதே அரிதினும் அரிது. ஒரு மகன் குண்டு கட்டா தூக்கிட்டு போயும் ஒருத்தர் வரலன்னா ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? வீட்டில் புதையல் இருக்கு.
இவர் மாத்திரம் இல்ல, இவர் அப்பாவே 90 வயசு இருந்தார். 90 வயசு மட்டும் அவரும் வீட்டுல புதையல் எங்க இருக்குன்னு இடிச்சு 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 பார்த்தாரு, கிடைக்கல. இப்போ அவர் விட்டு போன பணியை மகன் தொடருகிறார். மகனுக்கே இப்ப 90 வயசு ஆக போகுது. புதையல் கிடைக்கிற மட்டும் கிழவனார் கிளம்ப மாட்டாருன்னு ஊர்ல பேச்சார். இது ஊர்ல இருக்கிற பேச்சு நெருப்பில்லாம புகையுமாங்க? அதுல உண்மை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரன் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கார். உடனே ஊரெல்லாம் பரபரப்பாயிருச்சு. வெள்ளைக்காரரெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாரு. வீட்டுல ஏதோ நடக்க போகுது. அந்த வெள்ளைக்காரன் நிறைய எக்யூப்மெண்ட்ஸோட வந்திருக்காரு. ஏன்னா வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வீட்டை தோண்ட வைக்கிறதுக்கு தாத்தாக்கு இஷ்டம் இல்லை. தன் கண்ணுக்கு படாம அவர் கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா அவர் எடுத்துட்டு போயிடுவார் தானே. அதனால வெள்ளைக்காரர் ஒரே ஒரு ஆளா வந்து பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு வீட்டை தோண்ட ஆரம்பிக்கிறார். ஊர்ல இருக்கிற யாரையும் அண்ட விட மாட்டேங்கிறார் தாத்தா, எல்லாரையும் விரட்டுறாரு. இந்த இந்த இதுதான் சுஜாதா எழுதுகிற கதை. வெள்ளைக்காரர் பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தோண்டி 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 பார்க்கும்போது ஒரு இடத்துல டங்குன்னு சத்தம் கேட்கும். உடனே பரவசம் ஆயிடுறாங்க எல்லாரும். கிழவனார் கண்ணில் தனித்தனியா கொட்டுது. நான் சொன்னேனே, யாராவது நம்பினீங்களா? இருக்கு, எனக்கு தெரியும், அந்த இடத்துல இருக்கு. அப்புறம் மண்ணெல்லாம் அது பண்ணிட்டு ஆழத்துலேருந்து ஒரு பொட்டி இருக்கு. உண்மையிலேயே ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு நடுங்குகிற கைகளோடு கிழவனார் திறக்கிறார். அப்போ கூட வெள்ளைக்காரர் அதுக்கப்புறம் திறக்க விடல, இவர் தான் திறக்கிறார். நடுங்குகிற கைகளோடு திறந்தா உள்ள ஒரே ஒரு வெள்ளை கவர், ஒரு என்வெலப் இருக்குல்ல, ஒரே ஒரு கவர். இவர் என்ன நினைக்கிறாரு? தங்கமா காசு இருக்கும், வைரமாலையா இருக்கும், என்னென்னவோ ரத்னமும் மரகதமும் மாணிக்கமும் வைடூரியமும் கொட்டி கிடக்குதுடா சாமி. ஒரே ஒரு வெள்ளைக்கவர். வெள்ளைக்கவர்ல என்னடா வச்சிருப்பீங்க? செக்கு எழுதி வச்சிருந்தா கூட காலாவதியா இருக்குமேயா. எடுத்து பார்த்தா வெள்ளைக்கவருக்குள்ள எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன ஸ்லிப் இருக்கு, ஒரு குறிப்பு மாதிரி, தலைகீழ் ராணின்னு எழுதி. அவ்வளவுதான். தாத்தா சொல்றாரு, இது ஒரு க்ளூ, இது இந்த க்ளூவை வச்சு கண்டுபிடிங்க. வெள்ளைக்கார சொல்லி, இனிமே என்னால் தோண்ட முடியாது, இதுதான் க்ளூக்கே இவ்வளோ போகணும்னா நான் இன்னும் எவ்வளவு தேட வேண்டியது. தேடி தேடி பார்க்குறாங்க. அந்த தலைகீழ் ராணின்ற சொல்ல வச்சு எதையுமே உங்களால் யோசிக்க முடியல. ராணி தலைகீழாக இருப்பாள், ராணி நேராக தானேங்க இருக்கும். தலைகீழா என்ன ராணி இருக்கும்? தலைகீழ ராணி இருக்கிற ஒரே இது சீட்டுக்கட்டில் தான் ஒரு ராணி தலைகீழாக இருக்கும். இது தவிர எங்கேயுமே தலைகீழாக இருக்காது. சீட்டுக்கட்டில் ஏதாவது க்ளூ இருக்கு. தேடி தேடி பார்த்து சலிச்சு போய் வெள்ளைக்காரர் சொல்றாரு, சார் ஒரு வேளை இருந்திருக்கலாம், இப்போ எதுவும் இல்லை, அதனால நம்ம கிளம்பிடலாம், இனிமே எதுவும் கிடைக்காதுன்ற முடிவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. தாத்தாவும் மனசு உடஞ்சி போயிட்டார். வீட்டை யாருக்கோ விற்கிறதா டிசைட் பண்ணிட்டு வீட்டை கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு போறேன், இனிமே எனக்கு புதையலும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. எங்க அப்பா ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு, அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும்னு சொல்லி அந்த ஒயிட் கவர் இருந்தது இல்லை, அதுல ஒரு ஸ்டாம்ப் வேற ஒட்டி இருக்கு. அந்த ஒயிட் கவரை கிழிச்சு அங்க போற குப்பை தொட்டியில ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருக்கு, அதுல போட்டுட்டு தாத்தா கிளம்பிட்டார். வெள்ளைக்காரரும் கிளம்பிட்டார். ஆனா வெள்ளைக்காரருக்கு மனசு கேட்கல. எதுவும் இருக்கு, எதையோ மிஸ் பண்றோம், நம்ம எதையோ மிஸ் பண்றோம். தலைகீழ் ராணினா என்ன? தலைகீழ் ராணினா என்ன? திடீர்னு ஃப்ளாஷ் அடிக்குது அவருக்கு. அந்த ஒரு ஒயிட் என்வெலப் இருந்தது இல்லை, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. அந்த வெள்ளை என்வெலப்பில் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி இருக்குல்ல, பழைய கால ஸ்டாம்ப்பு. ஏன்னா இவருடைய தாத்தாவுக்கு தாத்தா உபயோகிச்ச ஸ்டாம்ப் அது. அந்த ஸ்டாம்ப்பு பழசாக இருக்கு. நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஸ்டாம்பில் எலிசபெத் ராணியினுடைய படம் இருக்கிற ஸ்டாம்ப் அது. ஆனால் அந்த ராணியினுடைய படம் தலைகீழாக அச்சிடப்பட்டிருக்கிறது. இதில் ஸ்டாம்பில். உடனே போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போதுதான் தெரிகிறது, தவறுதலாக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஸ்டாம்புக்கு பல $1 மில்லியன் மதிப்புள்ள மார்க்கெட் இருக்கான். அதுவும் ராணியினுடைய ஸ்டாம்பை தவற அச்சிட்டாங்கனாக்க அதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கோஷ்டி உலகத்துல இருக்கு. அவர்கள் இப்ப அவர் தேடி பார்க்கிறாரு, எவ்வளவு ஸ்டாம்ப் அச்சிட்டாங்க, தலைகீழ அச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் அநேகமா ராணி கழுவுல ஏற்றிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல தலைகீழா அச்சிடப்பட்டது எவ்வளவு ஸ்டாம்ப்னா வெரி ஃபியூ, 10 15, அதுக்குள்ள நிறுத்திட்டாங்க. தலைகீழ அச்சிடுவோம். அந்த 15 வச்சிருக்கிறவெல்லாம் இன்னைக்கு மில்லியனர். அதுல ஒரு ஸ்டாம்ப் நம்ம தாத்தாவிட்ட கிடைச்சு அதை அவர் ஒரு என்வெலப்பில் ஒட்டி தலைகீழ் ராணின்னு குறிப்பு வச்சுட்டு தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு. நம்மால தான் கண்டுபிடிக்க முடியலன்னு வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சு உடனே ஃபோன் பண்றாரு.
யாருக்கு? தாத்தா காரில் போயிட்டுருக்காருல்ல, தாத்தாவுடைய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி எங்கே கிழிச்சு போட்டாரு தாத்தாட்ட கேளு. தாத்தா கேளு, எங்கேயோ கீழ் அங்கே ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருந்தது, அதில் கீழ் அந்த குப்பைக்காரரை கண்டுபிடின்றாரு வெள்ளைக்காரர். உடனே ஊர் முழுக்க ஃபோன் பண்ணி கலெக்டர்லேருந்து அந்த கார்பரேஷன் அதிகாரிகள்லேருந்து தாத்தாவிலேருந்து தாத்தா பையன்லேருந்து வெள்ளைக்காரர்லேருந்து அத்தனை பேரும் ஒரு குப்பை வண்டிக்காரரை தேடி போனார்கள் அப்படின்னு கதையை முடிச்சிட்டார் சுஜாதா. நம்ம குப்பைக்காரர்னு சொல்கிறோம்ல, குப்பையை போடுறவங்க குப்பைக்காரரா, குப்பையை எடுக்கிறவர்கள் குப்பைக்காரர்களா? குப்பையை எடுக்கிறவங்கள நாம குப்பைக்காரன்னு சொல்லிட்டு இருக்கோம், போடுறவங்க தானே குப்பைக்காரங்க. அந்த சகோதரரே அது மட்டும் யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. அவர் அந்த சைடு வந்தா கூட தள்ளி போப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ஊரே அவரை தேடி போச்சுன்னு கதையை முடிச்சிட்டாரு சுஜாதா. இப்போ அந்த புதையல் கிடைச்சுதா இல்லையா? குப்பை வண்டியை ஓட்டி செல்கிற சகோதரரை பார்க்க முடிஞ்சுதா? பார்க்க முடியலையா? பார்க்க முடிஞ்சாலும் இவர் கசக்கி போட்ட காகிதம் கிடைச்சுதா? கிடைக்கலையா? அப்படியே கிடைச்சாலும் அதுல இருக்கிற ஸ்டாம்ப் சேதாரமாகாமல் இருந்ததா இல்லையா? அப்படியே அது நல்லா இருந்தாலும் அதை பிரித்தெடுத்து விற்று தாத்தாவுக்கு புதையல் கிடைச்சுதா? கிடைக்கலையா? இந்த கேள்வி எதற்கும் எழுத்தாளர் சுஜாதா பதில் சொல்லவில்லை. நமக்கு என்ன விருப்பமோ அந்த விடையை fill in the blanks மாதிரி நாமே போட்டுக்கலாம். தலைகீழ் ராணி என்ற கதையிலே அவ்வளவு காலம் அந்த புதையலின் மீதுதான் அந்த தாத்தா இருந்து கொண்டிருந்தார். அது மேலே தான் இருந்தார், ஆனா அது தெரியல. அதே ஒரு கதையாக சொல்லுவார்கள். ஒரு பிச்சைக்காரர் ஒரே இடத்துல இருந்து ஒரு ஊர்ல ரொம்ப நாள் பிச்சை எடுத்தாராம். யாராவது 50 பைசா போடுங்க, 1 ரூபாய் போடுங்க, 2 ரூபாய் போடுங்கன்னு. ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். சரி, இவ்வளவு நாளா ஊர்ல இருந்த பிச்சைக்காரர் இறந்துட்டாரு, நம்ம கௌரவமா ஒரு அடக்கம் பண்ணிடலான்னு அவர் உட்கார்ந்து இந்த இடத்தையே தோண்டினாங்களாம். அதுக்கு கீழே ஒரு புதையல் இருந்துதான். அந்த புதையலின் மீது உட்கார்ந்து கொண்டுதான் அது தெரியாமல் அந்த பிச்சைக்காரர் அவ்வளவு நாள் 20 வருஷம் பிச்சை எடுத்திருக்காரு. தாத்தா ஸ்டாம்புக்கு மேலேயே உட்கார்ந்து ஸ்டாம்பை தேடின மாதிரி பிச்சைக்காரர் புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்தது மாதிரி ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் கூட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அவர் சொன்னார்ல, எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுகிற ஒரு மனது, எதை பார்த்தாலும் பரவசமாகிற ஒரு உள்ளம், இதெல்லாம் நமக்கு இல்லை. எதை பார்த்தாலும் முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு நமக்கு. இதுல என்ன இருக்குன்னு தோன்றுகிறது. இந்த மாதிரியான மனது வேண்டும் என்று தேடி அலைகிறோமே, அதை தருகிற புத்தகங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அந்த புத்தகத்தை பார்க்காமல் போனுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிற நாமெல்லாம் சுஜாதாவின் தலைகீழ் ராணி கதையில் வருகிற தாத்தாவாகவோ புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு யாசகம் செய்து கொண்டிருந்த பிச்சைக்காரர் போலோதான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பதான் ஒரு மாதிரி டியூன் ஆகி வந்திருக்கீங்க நண்பர்களே. புத்தகம் ஏன் புதையல்? புதையல்னா there must be some value. என்ன மதிப்பு அதுக்கு? ஒரு வார்த்தை, ஒரு வாசகம், ஒரு கவிதை, ஒரு கதை, ஒரு நூல், இது எதுவுமே ஒருவரினுடைய வாழ்க்கைக்கு புதையலாக முடியும். இது எல்லாமே புத்தகத்துல தான் இருக்கு. இது எதுவும் ஒரு வாழ்க்கைக்கான புதையலாக முடியும். எது புதையல்? நீங்க கடையில போட்டு ஒரு காசு கொடுத்து வருவது அல்ல புதையல். எது உங்களினுடைய வாழ்க்கையை மலர வைக்கிறதோ அது எல்லாமே புதையல் தான். பெரும் பணக்காரர்கள் கூட எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு நிம்மதியை, ஏதோ ஒரு சந்தோஷத்தை. தன்னந்தனியா இருக்கு, எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு, you are always lonely at the top என்று சொல்லுவார்கள். உயரங்களுக்கு போக 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 தனிமை தான் கிடைக்கிறது. ஒண்ணுமே இல்லாம இருந்த போது 40 பேர் 50 பேர் இருந்தாங்க. நீ மேல போக 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 சுத்தி பார்த்தா யாருமே இல்லை. அப்படியே 2-3 பேர் நின்னாலும் இவன் நம்மளை கொன்னுடுவானோன்னு பயமாவே இருக்கு எப்பவும். அப்போ உயரங்களிலே இருக்கிற போது தனிமையும், தாழ்வரைகளில் இருக்கிற போது நட்பும் இருக்கிற அதிசயம்தான் இந்த வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையிலே புதையல் எது? எனக்கு புதையல் என்பது உங்களுக்கு புதையல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு எது மதிப்பு தருகிறதோ, எது எனக்கு மதிப்புக்குரியதோ அதுவே தான் உங்களுக்கு மதிப்புக்குரியது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவரவர்களினுடைய வாழ்க்கையினுடைய தேடலுக்கான ஏதோ ஒன்றை புத்தகங்கள் தருமா தராது. அதுதான் புத்தக கண்காட்சியிலே பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். வேகமா யோசிப்போனா சில பேருக்கு ஒரு வார்த்தையிலிருந்தே ஒரு வாழ்க்கை மலர்ந்திருக்கிறது.
சார் மகாகவி பாரதியை பற்றி அவ்வளவு அழகாக பேசினதுனால இது உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்து. மகாகவி பாரதி ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். தமிழ் சிறுகதைகளினுடைய தந்தை வாவேசு ஐயர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கும் முன்பே கூட சின்னஞ்சிறு கதைகளை எழுதி சிறுகதைகளுக்கு கூட முதல் அடியை நமக்கு எடுத்து கொடுத்தது மகாகவி பாரதி தான். அப்படி அவர் எழுதிய ஒரு கதை, அதுதான் ஒரு வார்த்தையிலிருந்து மலர்ந்த ஒரு வாழ்க்கை. வார்த்தையே புதையலங்க. என்ன வார்த்தை? அவர் ஒரு கதை எழுதுறாரு. ஒரு ராஜா இறந்து போகிற போது தன் மகனை ராஜாவாக்கிட்டு அவர் இறந்து போகிறாரு. அது ஒரே ஒரு ஊரில் தான் ஆரம்பிக்கிறாரு பாரதி. ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா. அவர் மகனை ராஜாவா இது பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு பெரிய நாடு இருக்கு, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, எப்பவுமே அப்படி இருக்கன்னு நினைக்காத. ஒரு நாள் வாழ்க்கையில் வரும், நீ தனியாக இருப்ப, யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க, நம்ம செத்துடலான்னு உனக்கு தோணும். உடனே பையன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், போகிற நேரத்தில் நல்ல வார்த்தை சொல்லாமல் எப்படி சொல்லிட்டு போகுது. அப்படி உனக்கு தோணிச்சுன்னா அப்போ இதில் ஒரே ஒரு மந்திர சொல்லை எழுதியிருக்கேன், ஒரு ஓலை, அதை உன் கூடவே வச்சுக்க. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரும், வரும்போது இதை அது மட்டும் பிரிக்காத. பையன் அதை வாங்கி தன்னுடைய உடைவாள் இருக்குல்ல, அந்த உடைவாளனுடைய உரையிலேயே வச்சுக்கிறார். அது பிரிக்க வேண்டிய அவசியமே வரல. என்ன பெரிய அரசு, என்ன இப்படி திரும்பினா 10 பேர் கீழே விழா, இந்த பக்கம் திரும்பினா 10 பேர் கீழே விழா, என்ன செல்வாக்கு. ஆனால் அப்பா சொன்ன அந்த நாள் வந்தது. விரோதிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஓடினான் ஓடினான், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான். ஒரு குகையில தன்னந்தனியா மாட்டிக்கிட்டான். அப்போ ஒரு மலைப்பாம்பு அவனை சுத்தி வளைச்சுது. அந்த நேரத்தில் நினைச்சான், இப்ப நான் செத்துடலான்னு நினைச்சான். அப்பா சொன்னது ஞாபகம். அப்பா சொன்னாரு, ஒரு நாள் உனக்கு தோணும் இறந்துடலாமான்ற நிலை வரும்போது அதை பிரிச்சு பாருன்னு. கஷ்டப்பட்டு அந்த பதம் உடைவாள் இருக்கு, அதுல இருந்த உரையிலேருந்து அதை எடுத்துட்டான். மலைப்பாம்பு நெருக்குது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டான். இதுல என்ன ஒரு சொல், என்ன மந்திர சொல் பிரிச்சு பார்த்தான். அப்பா அந்த ஒரு சொல்லை 3 முறை அவங்க அப்பா எழுதியிருந்தாரு. அந்த சொல் என்ன தெரியுமா? செயல் செயல் செயல். 3 அது ஒரு சொல்லு தான். ஆக்ட், பேசிக்கிட்டே இருக்காது. வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை விரயம் செய்வதை விட செயலிலே இறங்கு என்பதுதான் அந்த மந்திர சொல். செயல் என்கின்ற அந்த ஒன்றை பார்த்த உடனேயே செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் வந்தது. அப்புறம் இந்த உடைவாளை எடுத்துட்டான். இந்த மலைப்பாம்பை சத்து சத்து சத்துன்னு 10 தடவை குத்தினான், அது தனியா போயிருச்சு. அப்படியே எழுந்து ஓடினான். அவனுடைய பகைவனுக்கு பகைவனை இவன் நண்பன் ஆக்கினான். 2 பேரும் சேர்ந்து பகைவனை அழிச்சாங்க. திரும்ப அரியாசனத்தின் மீது அமர்ந்து விட்டான். அப்ப அவனுடைய புதையல் எது? அவனுக்கு இருக்கிற செல்வமா? அவனுக்கு இருந்த படை வீரர்களா? இல்லை, அவனுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கான புதையல். அப்போ ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம். ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்க முடியுமா? எனக்கு கிடைச்சது. அந்த வாசகத்தை எனக்கு கொடுத்தது மேடையில் இருக்கிற ஒருவர் தான், மாராஜேந்திரன் சார் தான் அதை கொடுத்தார். ஒரு அரங்கம், அந்த அரங்கத்தில் சாரும் நானும் அமர்ந்திருந்தோம். நிகழ்ச்சி அப்போ தொடங்கலை, இனிமேல் தான் தொடங்க போகுது. 2 பேரும் இதை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நபரை பற்றின்னு வச்சுக்குங்க, யாரை பற்றியும் வச்சுக்குங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் இவர் கூட எப்படி இருக்காரு, அவர் யார் என்னெல்லாம் தேவையில்லை நமக்கு, சார் இவர் கூட எப்படி இருக்காரு, இவரை நம்ம அப்படி நினைக்கலையே சார். அப்படி நாம் எல்லாரும் எல்லாரை பற்றியும் நினைப்போம், அப்படி தானே. இவர் கூட இப்படி தானே சார், என்னவோ நினைச்சேன் சார், எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. அவர் சொன்னார், ஒரு நபரை ஒரு செயல்ல இருந்து அப்படி எடை போட்டுறக்கூடாதோன்னு நான் யோசிக்கிறேன். சார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு செயல்லேருந்து 2 செயல்லேருந்து எதையுமே எடை போடக்கூடாதுமா. அது எப்படி சார் முடியும்? தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு. யார்? எங்க தாத்தா, அவர் தாத்தா இல்லை, வள்ளுவர் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சார் சொல்லியிருக்காரு? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற ஒரு வாசகத்தை சார் சொன்னபோது என் மனதுக்குள்ளே புது வாயில்களும் ஜன்னல்களும் திறந்து கொண்டது மாதிரி இருந்தது. நாம யாரையும் எடை போடுகிற போது அவர்களினுடைய குற்றங்களை முதலில் நாடுகிறோம். ஒரு ஆளை பத்தி நம்ம பேசணும்னு இருந்தாலே 3 பேர் இருந்தாங்க, 3 பேர் 4வது ஆளை பத்தி தப்பு தப்பா பேசியிருந்தாங்க.
3 பேர்ல ஒருத்தன் கிளம்பி போயிட்டான், பாக்கி 2 பேர் 3வது ஆளை பத்தி தப்பு தப்பு பேசினாங்க. அதுலயும் இன்னொருத்தன் போயிட்டான். ஒருத்தன் தனியா மனசுக்குள்ள அந்த 2வது ஆளை திட்டி தீட்டான். நமக்கு தெரிவதெல்லாம் குறைகள் தான். அது நம்ம கூடவே வாழ்கிற வாழ்க்கை துணைவியாகவோ வாழ்க்கை துணைவராகவோ இருக்கட்டும், நண்பர்களாகட்டும், அலுவலகத்தில் இருக்கிறவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் முதலில் நம் மனம் நாடுவது குற்றங்களை. வள்ளுவர் சொல்றாரு, நீ குற்றங்களை நாடணும்ப்பா, ஆனா குற்றங்களை நாடுவதற்கு முன்பு குணத்தை நாடு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்று வள்ளுவர் சொன்னார். இது ஒரு பெரிய வெளிச்சம் பாருங்க. முதல்ல வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு எப்பவும் நன்மையே செய்வார்கள் என்று நாம் நினைத்தால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் நான் நல்லதே செஞ்சிருக்கேன், முதல்ல அதுவே போய் நீ எல்லாருக்கும் நல்லது செய்யல, போற போக்கில் அங்கங்க குத்திட்டு தான் போயிருக்க நீ. ஆனா நம்ம பத்தி நாமே என்ன நினைச்சுப்போம், நான்லாம் எவ்வளவு நல்ல ஆளு தெரியுமா, எனக்கு ஏன் இப்படி வந்தது, ஏன் உனக்கு அப்படி வரக்கூடாது என்பதுதான் அதற்கான பதில். எனக்கு போய் இது ஏன் வந்து உனக்கு ஏன் வரக்கூடாது, நீ என்ன எக்ஸம்ஷன் கேட்டகரியா நீ? எல்லாருக்கும் வாழ்க்கை எதை தருமோ அதைத்தான் உனக்கும் எனக்கும் தரும். அதை தருகிற போது அது தந்த வாழ்க்கையை சபிப்பதை விட்டுவிட்டு அதே வாழ்க்கை எனக்கு எவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறது என்று யோசிப்பது கூட குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். இந்த கொள்ளல்ன்ற வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை. கொள்ளல்னா என்ன அர்த்தம்? என்னை பொறுத்தவரை அக்செப்ட். நிறைய பேர் அவங்க வாழ்க்கை துணைவியை பற்றியோ துணைவரை பற்றியோ நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒரு குறை அழாம விடவே மாட்டோம். முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்படி குறை சொல்லுவாங்க. இப்போல்லாம் கல்யாணம் ஆன நாளுக்கு அடுத்த நாள் கேட்டாலே குறை சொல்றோம், கல்யாணத்துக்கு முன்பே குறை சொல்றோம். திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு 2 மாசம் இருக்கும், அதுக்குள்ள பிரேக்கப் ஆயிடும். இன்னும் கல்யாணமே ஆலியடா, அதுக்குள்ள எப்படிடா பிரேக்கப்னா ஒரு 4 தடவை பேசினேன் நமக்கு செட் ஆகாதுன்ற. என்ன காரணம் தெரியுமா? குற்றங்களை நாடுகிற மனம் குணங்களை நாட மாட்டேன் என்கிறது. அப்போ நீங்க ஒருவரை அசஸ் பண்ற போது, வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், பார்ட்னர்ஸா இருக்கலாம், யாரையும் அசஸ் பண்ற போது முதலில் நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியது அவங்கள்ட்ட நல்ல விஷயமே இல்லையா, நல்ல ஆஸ்பெக்ட்ஸே இல்லையா அவங்க கிட்ட. அப்படி யோசித்தால் தான் தெரியும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று. குணத்தை நாடி குற்றத்தையும் நாடி இதுல எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாருன்னு சொன்ன வள்ளுவர் கடைசியில் சொன்னார் மிக்க கொள்ளல். எது அதிகமா இருக்கோ அதை அதோட வாங்கிக்க நீ. அது அப்படித்தான் இருக்கும், திருத்தலாம் முடியாது ராஜா, அது அப்படித்தான் இருக்கும். நீ 2த்தையும் அசஸ் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. இது மட்டும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டு பரமசிவத்தோட என் நிலைமை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் சொன்னது படி வாழ்க்கை மனிதர்களை அசஸ் பண்ற போது ஒன்றை மட்டும் என்ன வச்சுக்கோங்க, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த இடத்துல இந்த வெளிச்சம் இருக்கு பாருங்களேன், எதுக்கு வெளிச்சம் போட்டிருக்காங்க? நம்ம ஒருவர் முகம் ஒருத்தருக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வெளிச்சம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த வெளிச்சமே மிக அதிகமாக இருந்தால் நம்மால யாரையுமே பார்க்க முடியாது. வெளிச்சத்துக்கு நடுவிலே இருக்கிற நிழல்கள் தான் வெளிச்சத்துக்கான மரியாதையே கொடுக்கிறது. அப்படித்தான் வாழ்க்கையும். வெறும் நல்ல விஷயங்கள் மாத்திரமே இருந்தால் அந்த வாழ்க்கையில ஆக்டிவிட்டி இருக்காது, சுவாரஸ்யமும் இருக்காது. இருளும் நிழலும் ஒளியும் கலந்து இருப்பதுதான் நல்ல பார்வையை தருகிறது என்பது போல மனிதர்கள் எல்லாம் கலந்துதான் இருப்பார்கள் என்பதை முதலிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு வாசகம். அந்த வாசகத்தை சொன்னது திருக்குறள். அதை சரியான நேரத்திலே எனக்கு நினைவுறுத்தியதற்காக மாராஜேந்திரன் சார் அவர்களுக்கு இந்த மேடையில் திரும்பவும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். அப்ப ஒரு வாசகத்திலிருந்து ஒரு வாழ்க்கையே மலர முடியும். ஒரே ஒரு வாசகம் தான், அதிலிருந்து மலர முடியும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கின்ற ஒரு திருக்குறள் இருக்கிறது. திருவள்ளுவர் விதியை நம்பியவர், அல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஊழ் என்று ஒரு அதிகாரத்தையே எழுதியவர், ஒரு முழு அதிகாரத்தை ஊழுக்காக கொடுத்தவர். சரி, அதுக்குன்னு விதின்னு நீ முயற்சியை எடுக்காம இருக்காத ராஜா. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கின்ற ஒரே ஒரு வாசகத்தினால் எத்தனை வாழ்க்கைகள் மலர்ந்திருக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள்.
அருணிமா சின்ஹாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இந்த இது வந்துக்கிட்டே இருக்கே சார், இது ஒன்றும் நிறுத்த முடியாது. அதை பேச்சாளர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க. முதல்ல நீங்கள்லாம் வரணும், வந்து கேட்கணும். நீங்கள் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் என்னை கவனிக்கிறாங்களான்னு நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கேமராக்கள் அப்படியே திரை போல் இருக்குது. இதில் உணவகம் நல்ல வேளை நேரம் இல்லை. போன முறை நேரே உணவகம் இருந்தது. பாதி பேர் அங்கேயுமா பார்த்துட்டு இருந்தான். மசாலா தோசை தீந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னே பயந்துட்டு சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் இவங்க வேறு. சரி, ஓகே, என்ன செய்வது? அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்கணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அருணிமா சின்ஹாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அருணிமா சின்ஹா உத்தரப்பிரதேசத்தில் இருந்த ஒரு இளம் பெண். அவங்களுக்கு கனவு என்பதே போலீஸ் வேலைக்கு போகணுன்றது தான். போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு ட்ரெயினில் ஏறி வேலையில் சேர்றதுக்காக போயிட்டு இருந்தாங்க. போகிற இடத்தில் அவங்க ரொம்ப வறிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே சொத்து அவங்க அம்மா ஒரு தங்கச்சங்கிலி பண்ணி போட்டிருந்தாங்க. அது ஒன்று தான் கழுத்தில் இருந்தது. அந்த சங்கிலியை பறிக்கிறதுக்கு யாரோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அருணிமா சின்ஹா போராடி இருக்கிறார். ஏன்னா போலீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கிற போது தங்கச்சங்கிலியை திருட்டு கொடுத்துட்டு போய் போலீஸ் வேலைக்கு சேர முடியாது தானே சார். அதனால போராடி இருக்காங்க. இவங்க போராடின உடனே அந்த கும்பலுக்கு அது வெறியாயிருச்சு. அந்த சங்கிலியை பறிச்சுட்டு அவங்க அப்படியே ட்ரெயின்லேருந்து வெளியில் தள்ளிட்டாங்க. அவர்களுடைய நேரம் பாருங்க, பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் ட்ராக் இருக்கு. கரெக்டாக அந்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்க. எழுந்திருக்க முடியல. அவங்க எழ முயற்சி செய்வதற்குள் அந்த ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வந்து அவங்க கால் அப்படியே ஒன்றும் இல்லாமல் கூழா போச்சு கால். போலீஸ் வேலைக்கு போகிற செயல் சின்ன பொண்ணு சார். ஒரு கனவு அந்த இடத்திலே கூழானது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? விதி பாரு எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கு பாரு. இப்போ அருணிமா சின்ஹாவுக்கு இந்த திருக்குறள் தெரிந்திருக்க வாய்ப்பு. அந்த திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் அவங்களுக்கு இருந்தது. விதி தானே, நீ தானே என்னுடைய காலை இந்த மாதிரி செஞ்சுட்ட, நீ என்ன நினைக்கிற, நான் விழுந்துருவேன்னு நினைக்கிறேன், நான் இதுக்கு பிறகு எழுதினா என்று அருணிமா சின்ஹா செயற்கை காலை பொருத்தி கொண்டு நடக்க ஆரம்பித்தார். நடப்பதே அதிசயம் இருந்தது. ஆனா நடப்பதோடு மாத்திரமில்லாமல் மலை ஏறுகிற பயிற்சியையும் அருணிமா சின்ஹா எடுத்துக்கொண்டார். மலையே இந்த செயற்கை காலை வைத்துக்கொண்டு மலையில் ஏறுவது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு நமக்கு தெரியும். சாதாரண மலை, உங்க வீட்டு மலை, எங்க வீட்டு மலை, பரங்கி மலை கிடையாது. இமயமலையில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி காட்டினார் அருணிமா சின்ஹா. செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பெண், முதல் நபர் என்கின்ற பெருமைக்கு உரியவரானார். அப்போ விதி என்பது இழுக்க பார்க்கிறது. ஈரோடு தமிழன்பர் ஒரு கவிதை எழுதுறாரு. நான் விரிவானம் என்னையா கிழிக்க பார்க்கிறாய், நான் மழை பொறு துளி என்னையா உடைக்க பார்க்கிறாய் என்று கவிதை எழுதினார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் அத்தனை பேரும், அது இயற்கையா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நமக்கு எதிராக இருப்பது போல ஒரு நிலைமை எல்லாருக்கும் வரும் சார் வாழ்க்கையில். அப்படி வருகிற போது உங்களுக்கு ரெண்டு பாதை இருக்கு. ரஜினி சார் சொல்லுவாரு, பூ பாதை சிங்க பாதை மாதிரி ரெண்டு பாதை இருக்கு. ஒரு பாதை இதுதான் என் விதி, வேற வழி இல்லை, இதை நான் ஏத்துக்கணும், இப்படித்தான் இருக்கணும், எனக்கு வேற கதி இல்லை, இது ஒரு பாதை. இதைத்தான் 99 விழுக்காடு பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனா அந்த ஒரு விழுக்காடு இருக்காங்க பாருங்களேன், அவங்க சொல்றாங்க நான் இதை ஏத்துக்காம போராடினா, ஒருவேளை அந்த போராட்டத்தில் எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா, அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறவர்கள் அவர்களுக்காக வள்ளுவர் சொன்னார், ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர். விதியை கூட பையா ஓரமா நிலை பாதையில வராதன்னு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்கல்ல, அவர்களால் தான் இந்த மானுடம் இத்தனை தூரம் உயர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. அப்போ ஒரு குறள், அந்த குறள் ஒரு வாழ்க்கையை மலரச் செய்கிறது என்றால் அது ஒரு புதையல் தானே சார். இதுவரை போன பாதையிலிருந்து என்னை புதிதாக யோசிக்க வைத்திருக்கிறது என்றால் எந்த புதையலையும் விட அந்த புதையல் மகத்தானது. அதனால ஒரு வார்த்தை புதையலா இருக்கலாம், ஒரு வாசகம் புதையலா இருக்கலாம், ஒரு கவிதை கூட புதையலா இருக்கலாம். ஐயா எவ்வளவு அழகான கவிதைகளை சொன்னார்கள். ஒரு கவிதை கூட புதையலா இருக்கலாம். நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், சில சமயத்துல வாழ்க்கையில ஒரு இடத்துல நல்ல செட்டில்டா இருப்போம் சார். செட்டில்டுனா வேலையை வச்சுக்கலாம், பிஸ்னஸை வச்சுக்கலாம், நல்லா போயிட்டு இருக்கோம், பிரமாதமாக இருக்கும். அப்படி லேசாக ஒரு செருக்கு கூட வரும். எப்படி இருக்கீங்க, அது எப்படியோ வந்துடுறது இல்லை.
ஒரு பதவிக்கு வர்ற போது கொஞ்சம் அப்படி மேலே வர்ற போது உறவுக்காரெல்லாம் அங்கேயே தான் இருப்பான். இவர் கொஞ்சம் ஏறிட்டாருனாக்கா, மச்சான் நல்லா இருக்கியா, புது காரு நீ முன்ன பார்த்துருக்க மாட்டே, நீ இப்போ தான் வாங்கியிருக்கேன், அது கொஞ்சம் வரும் தானே சார். நல்ல செட்டில்டாக இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று கீழே தள்ளிடும் சார். ஒருத்தருக்குமே நடந்தது இல்லையா அன்னைக்கு? என்னங்க அநியாயமாக இருக்கு. எல்லாருக்கும் வரலாம் சார், வரணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம பிரார்த்தனை என்பது இருக்கிற இடத்துலையே இருந்து கிடைக்கிற கூழையே குடிச்சிட்டாவது போயிடலாம். ஆனால் சில சமயம் அப்படி நடக்கும். அப்படி கீழே விழுந்துட்டா வாழ்க்கை எப்படி பார்க்குது? இப்போ கீழே ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பையன் திடீர்னு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஓடிட்டு இருக்கிற மற்றவங்கெல்லாம் நின்று அவனை தூக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு டைம் ஆயிடுச்சுங்க, அவன் போயிட்டே இருப்பான். ஒரே ஒரு இடத்துல தான் ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் நின்று விழுந்தவங்களை தூக்கி விட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? த மென்டலி சேலஞ்ச் டிஃப்ரெண்ட்லி எனேபிள்ட் சில்ட்ரன், அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு பல நாள் பயிற்சி கொடுத்து ரன்னிங் ரேஸில் ஓட வச்சாங்க. அந்த பிள்ளைகளை அந்த ஆசிரியர்கள் ரொம்ப நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த விசில் சத்தம் கேட்ட உடனே ஓடணும், இந்த லைன்லேயே ஓடணும், அங்கே இங்கே போகக்கூடாது. அங்கே பாரு, அங்கே ஒரு கயிறு கட்டியிருப்பாரு, அங்கே போய் யார் முதல்ல நிற்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பெரிய கப்பு கொடுப்போம். பல நாள் பயிற்சி அந்த பிள்ளைகளுக்கு. அப்பா அம்மாக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க நடக்கிறதே அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் சார். அது ரன்னிங் ரேஸில் ஓடுறதுன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்ல, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. விசில் ஊதியாச்சு, இந்த பிள்ளைங்க வந்து நல்லா செஞ்சாங்க, எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பிள்ளை விழுந்துருச்சு சார். பாருங்களேன், பாக்கி எல்லா பிள்ளைகளும் நான் தான் முதல்ல போய் கப்பு வாங்கணும்னு எதுவுமே நினைக்கல. எல்லாம் திரும்பி வந்து இந்த விழுந்த பிள்ளைய தூக்கி விட்டுட்டு அது எழுந்த பிறகு எல்லாம் தொடர்ந்து ஓட ஆரம்பிக்குது. நாம அவங்களை மன வளர்ச்சி குன்றியவர்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க நம்ம பார்த்து அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்களுடைய பெருந்தன்மை வார்த்தைகளால் அதை சொல்லாமல் இருக்கிறார்கள். அப்படித்தானே? இப்போ சில கவிதைகள் நாம் போகிற பாதையையே மாற்றி வாழ்க்கையை சந்திக்க வைக்கின்றன. விழுந்த கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதை, வண்ணதாசனுடைய கவிதை. எங்கன்னாச்சு திருநெல்வேலிக்காரர் அவர், நானும் திருநெல்வேலி தான், அதனால் அவருடைய கவிதைகளை படிக்கிற போது கூடுதலாக அது மனம் வீசுவதாக எனக்கு தோன்றும். ஒரு கவிதை எழுதுறாரு, நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது. புரியுதானே? அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக அமர்ந்து கொண்டது. அதற்கு பிறகு ஒரு முறை கூட தான் விழுந்த கிளையை அது திரும்பி பார்க்கவில்லை. இத்தனை நாள் மலர்ந்திருந்த பெருமிதமும் அதற்கு இல்லை. இப்போது விழுந்தோமே என்ற தன்னிறக்கமும் இல்லை. அதனுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நகர்ந்து போன எட்டுக்கால் பூச்சியை கூட அது வெறுப்போடு பார்க்கவில்லை. அது அப்படியே அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல் என்று வண்ணதாசன் கவிதையை முடித்தார். இந்த கவிதை எதை பற்றியதுன்னு நினைக்கிறீங்க? வண்ணதாசன் அண்ணாச்சிக்கு வேற வேலை இல்லை, அவர் எப்போ பாரு பூவை பற்றி இலையை பற்றி இதுதான் அவர் ஏது. இது பூவை பற்றிய கவிதையா என்றால் பூவை பற்றிய கவிதை தான். ஆனால் இது பூவை பற்றிய கவிதை மாத்திரமல்ல, இது ஒரு உயரத்திலிருந்து விழுந்து விட்டவர்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கவிதை. இப்ப அந்த கவிதையை திரும்ப சொல்றேன். அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து கீழே விழுந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக மண்ணிலே அமர்ந்தது. விழுந்த பிறகு ஒரு முறை கூட அந்த கிளையை அது திரும்பி பார்க்கவில்லை. இதுவரை மலர்ந்திருந்த பெருமிதமும் அதற்கு இல்லை. இப்போது விழுந்து விட்டோமே என்ற தன்னிறக்கமும் அதற்கு இல்லை. தன்னுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நகர்ந்து போன சில எட்டுக்கால் பூச்சியை கூட அது வெறுமையோடு தான் பார்த்தது. அது அப்படியே அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல. இப்ப பாருங்க, வாழ்க்கையில் சில நிலைகளிலிருந்து விழுகிற போது அந்த பூவை போல நாம் அங்கதானே இருந்தோன்னு திரும்பி பார்க்காமல் நம்மால் இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த பூவை போல நாமும் பெருமைக்கு உரியவர்கள் தான். இப்போ ஒரு இடத்துல இருந்து விழுவோன்னு நினைக்கவே நினைக்காத சமயத்தில் எவனாவது ஒருத்த குழி பறிச்சிருப்பான். அநேகமாக பக்கத்தில் இருக்கிறவன் தான் பறிச்சிருப்பான்.
எதிரிகளை எதிர்த்து நான் போராடுகிறேன், இறைவா நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுன்னு ஒரு ஆங்கில கவிஞன் கவிதை எழுதினேன். அப்ப யாரோ தள்ளி விட்டுருக்காங்க, இல்லை நீங்களே கூட விழுந்திருக்கலாம். ஆனா விழுந்த பிறகு எப்படி இருந்தேன் இல்லை, ரிட்டையர் ஆன பிறகு அந்த ஆஃபீஸ்க்கு திரும்ப போவீங்களா சார்? போகாதீங்க, தயவு செய்து போகாதீங்க. ரிட்டையர் ஆகி அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி வந்துட்டே இருங்க, நீங்க இல்லாம சீட் போயிடாதீங்க, மானக்கேடு உண்டாகும். கடைசி நாள் பெரிய மாலையெல்லாம் போட்டு பூச்செண்டு கொடுத்து வீடு மட்டும் கொண்டு வந்து விடுவாங்க. எதுக்கு? திரும்பி வந்துடக்கூடாதுன்றதுக்கு. ஒரு இடத்திலிருந்து வந்து விட்டால் வந்ததுதான். அந்த இடத்தை நோக்கி மனம் செல்லக்கூடாது, பார்வை கூட சொல்லக்கூடாது. அதனால்தான் கல்யாண்ஜி எழுதினாரு, தான் இதுவரை இருந்த கிளையை அது ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை என்று எழுதினார் கல்யாண்ஜி. இன்னொரு கவிதை சொல்றேன், இது போகன் எழுதிய ஒரு கவிதை. போகன் அந்த கவிதையில இது உன்னிப்பா கவனிக்க வேண்டிய கவிதை. அவர் வேற பேசிக்கிட்டே இருக்காரு, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கவனிங்க. என்னுடைய அகங்காரம், இது அவரே சொல்றாரு, அதாவது ஒரு கவிஞன் சொல்றான். இந்த கவிஞன் யாரா வேணுமா இருக்கலாம். இந்த கவிஞன் திருநாவுக்கரசராக இருக்கலாம், இந்த கவிஞன் கம்பனாக இருக்கலாம், திருத்தக்க தேவராக இருக்கலாம், பாரதியாக இருக்கலாம், பாரதிதாசனாக இருக்கலாம், யாரா வேணா இந்த கவிஞன் இருக்கலாம். ஆனா அத்தனை கவிஞர்களாகவும் நின்று கொண்டு கவிஞர் போகன் இந்த கவிதையை எழுதுகின்றார். என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பிலிருந்தோ என்னுடைய எழுத்திலிருந்தோ வந்ததல்ல என்றேன் நண்பனிடம். புரியுதுதானே? இது அந்த கவிஞன் சொல்றான். கவிஞர்கள் எல்லாமே ஒரு கெத்தா தானே இருப்பாங்க இல்ல? என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பிலிருந்தோ என்னுடைய எழுத்திலிருந்தோ வந்தது அல்ல என்று நண்பனிடம் சொன்னேன். பின் என்று கேட்டான். அப்ப நண்பன் கேட்டான், நீ அகங்காரம் இல்லாதவப்பான்னு நண்பன் சொல்லல, நீ அகங்காரம் இருக்கிறவன் தான். அப்ப எங்கிருந்து வருது? என்னுடைய அகங்காரம் என்னுடைய நேற்றைய துயரங்களிலிருந்து வந்தது, என்னுடைய இன்றைய துன்பங்களிலிருந்து வந்தது என்று. நண்பன் கேட்டான், துயரம் வந்தால் பணிவுதானே வரும், அகங்காரம் வருமா என்று நண்பன் கேட்டான். புரியுதுதானே? இது வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா இன்னும் பணிஞ்சுதான் போவான், இன்னும் பணிஞ்சு ஐயா ஐயா இனிமே அடிக்காதீங்கய்யா, ஐயா முடியல அப்படிதானே சொல்லுவான். இவன் துன்பங்களிலிருந்து அகங்காரத்தை பெற்றேன் என்றான். அப்ப துயரங்கள் வந்தால் பணிவு தானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். நான் சொன்னேன், துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று நான் பதில் சொன்னேன் என்று போகன் சொல்லுங்க. என்ன ஒரு அபாரமான கவிதை இல்ல? அந்த கவிதையை இப்படி முடிக்கிறார் போகன். காலனை காலடிக்கு வர சொன்ன பாரதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயே? ஐயா பேசிட்டு இருந்தாரு. காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். யாரு? 39 வயதுல இருந்த மகாகவி பாரதி. காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். எனக்கு யமனை பார்த்து மதிப்பே கிடையாது, உன்னை நான் மிதிக்கணும்ன்றாரு. அது கூட இவர் போய் மிதிக்க மாட்டாராம். எந்த காலடி அருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன்னு மகாகவி பாரதி எழுதுறார். நான் உன்னை மிதிக்கணும், நீயா வந்து மிதியை வாங்கிட்டு போய். எப்படி தெரியுமா? ஸ்கூல்ல நாங்கள் பிள்ளையா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த போது, ரொம்ப காலம் முன்னாடின்னு அதுலேருந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள். எங்கள் டீச்சர் என்னை கூப்பிட்டு போய் அந்த புளிய மரத்துலேருந்து ஒரு குச்சியை உடச்சிட்டு வாங்க, உடனே மகிழ்ச்சியாக ஓடுவோம். ஏன்னா டீச்சர் நமக்கு ஒரு வேலை சொல்லிட்டாலும் நம்ம பெரிய ஆள்னு நமக்கு ஒரு போர்டை தொடைம்பாங்க, அவ்வளோ பெரிய ஆள் மாதிரி இருக்கும் நமக்கு. போய் அந்த மரத்தில் ஒரு குச்சியை உடச்சிடுவோம், ஓடி போய் குச்சியை உடச்சிட்டு ஒரு செகண்டில் ஓடி வருவான். எதுக்குன்னு நம்மளை அடிக்க. அடிச்சுப்போ கையை நீட்டினா இந்த அடிக்கிற போது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் பின்னாடி இழுப்போம்ல, நான் அடித்தா நீ கையை பின்னாடி இழுக்கிறனோ அதுக்கு 2 அடி. இன்றைக்கு ஆசிரியர்கள் பாவம் கனவுல கூட நினைக்க முடியாது, கனவுல கூட பிள்ளை அடிக்கதான் நினைக்க முடியாது. அப்படியே தப்பி தவிர அடிக்கிறாமா அடிக்காதுங்க, அடிக்கிறாமா செஞ்சுட்டா உடனே போய் அப்பா அம்மாட்ட சொல்லி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நான் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். என்றால் அது எது ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த வரைமுறைகள் மாறிவிட்ட ஒரு தலைமுறை. எந்த காலத்தை எந்த நோக்கத்தை கொண்டும் பிள்ளைகளினுடைய சுயமரியாதையும் தன்மானமும் அவர்களுடைய நெஞ்சும் நொறுங்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த விதிகளை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் நேற்றைக்கு அப்படி கிடையாது. என்ன அடித்தாலும் வீட்டில் சொல்ல மாட்டோம். ஏன்? டீச்சர் அடிக்கிற அளவு நீ கெட்டவளான்னு வீட்டில் 2 அடி விழும், டீச்சரை மெதுவாக தான் அடிக்கும். அதனால் நம்ம அதை சொல்ல மாட்டோம். இப்போ
நாமளே குச்சியை உடைச்சு நாமே அடி வாங்கின மாதிரி இப்போ இந்த யமன் என்ன பண்ணணுமா, அவனே வந்து பாரதியார் கால் கிட்ட நிற்கணுமா. அவன் அப்படி நின்னப்புறம் இவர் உதச்சி தள்ளுவார். காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கின்றேன், எந்த காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன்னு சொன்னார்ல, அதை போகன் இந்த கவிதையில பயன்படுத்திக்கணும். காலனை காலருகே வர சொன்ன பாரதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? அந்த கவிதையை எழுதிய போது அவன் கையில் காலனா காசு கூட கிடையாது என்று போகன் கவிதையை முடிக்கின்றார். அப்ப கால காலங்களாக கவிஞர்களை, சிந்தனையாளர்களை, புத்தாக்க சிற்பிகளை இந்த சமூகம் எப்படி நடத்தி இருக்கிறது என்றால் ஒரு கொடுங்கோல் தன்மையோடு தான் நடத்தி இருக்கிறது. மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை நினைத்தோ தமிழை ஓதினேன் என்று கம்பன் சொன்னான். யார் பேட்ரனோ அதுவரை அவரை யார் காப்பாற்றி வந்தார்களோ அல்லது அவனுடைய கவிதைக்கு இடம் கொடுத்தார்களோ அந்த சோழ மன்னனை பார்த்து தான் கம்பன் இதை சொன்னான். அப்ப என்னுடைய கவிதைக்கு, என்னுடைய கவித்திறனுக்கு ஒரு குறைவு வந்தது என்றால், உன்னை அண்டி பிழைக்கிறவன் போல என்னை நீ நடத்த ஆரம்பித்தால் அதற்கு பிறகு அந்த இடத்தில் நான் நிற்க மாட்டேன் என்ற கவிஞர்களால் தான் தமிழ் இன்றைக்கு இத்தனை தூரம் வளர்ந்திருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு கவிதைகளையும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமை நீங்க வச்சு பாருங்க. முதல் கவிதையில் வண்ணதாசன் ஒரு நிலையிலிருந்து விழுந்து விட்ட போது கூட மனச்சலனம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை சொல்லுகிற கவிதை இந்த பக்கம். வாழ்க்கை உன்னை போட்டு எவ்வளவு அடிச்சு மிதிச்சாலும் நீ அந்த வாழ்க்கையை பார்த்து துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று நிமிர்ந்து நின்ற கவிஞர்களை சொல்லுவது இந்த பக்கம் என்றால், இதற்கு நடுவிலே தான் தமிழ் கவிதை என்ற அந்த மகத்தான நெசவு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு கவிதையிலிருந்து எனக்கு ஒரு புதையல் கிடைக்குமா என்றால் கிடைக்கும். வாழ்க்கையை வாழ சொல்லி தருவது கவிதை. நம்ம எத்தனை பேர் கண்ணதாசன் எழுதி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளான அந்த கவிதை இப்போது கேட்டாலும் நிமிர்ந்து நிற்கின்றோம். மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா? இது மட்டும் சாதாரண வரிகளை யார் வேணா எழுத முடியும். அடுத்தவர் எழுதுறாரு, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த வரி நமக்கு சொன்னது போலவே இருக்கு. நம்ம வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை நிம்மதி நிலவுன்னு சொல்றாரு கண்ணதாசன். என்றால் ஒரு கவிதை வாழ்க்கையையே மாற்றி பார்க்கிற ஒரு பார்வையை கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியும். அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. அப்போ ஒரு சொல்லிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு கவிதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு சிறுகதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம். எத்தனையோ சிறுகதைகள் நெஞ்சத்துக்குள் அலைமோதுகின்றன. இன்றைக்கு நான் சொல்ல போகிற சிறுகதை எழுத்தாளர் சூடாமணி அவர்களினுடைய ஒரு சிறுகதை. நம்ம இந்த வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டோம். சார் அதை ரொம்ப அழகாக படம் பிடித்து காட்டிக்கொண்டே வந்தார். எவ்வளவு இழந்து விட்ட வாழ்க்கை. யாரோ சொல்றாங்க என்ன சாப்பிடணும்னு, யாரோ சொல்றாங்க நீ இட் இஸ் டைம் டு ஸ்டாண்ட் அப்ங்குது. நம்மள ஏற்கனவே நான் நின்றுட்டு தான் இருக்கேன், நீ இதை சாப்பிடு, நீ இதை செய்ய. இப்போ நீங்கள் சும்மா வாட்ஸ்அப் எடுத்து சும்மாவாது ஒரு 2-3 குரூப்ஸுக்கு அனுப்புங்களேன். அதான் ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கேன். இந்த ஃபேமிலி குரூப்னு ஒரு கொடுமை எல்லாருக்கும் இருக்கும். கொடுமைகளெல்லாம் பெரிய கொடுமை அது. அதில் இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுன்னா கம்பல் பண்ணி பிள்ளைங்களையும் ஃபேமிலி குரூப்பில் சேர்க்கும். அம்மாக்களுக்கு என்ன தெரியாதுன்னா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து தனக்குள்ள ஒரு ஃபேமிலி குரூப் வச்சுருக்கோம். இந்த குரூப்பில் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணாலும் பிள்ளைங்க அதை காரி துப்பி அவங்க தங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. சும்மா வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்களேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பயணம் போனால் என்ன அப்படின்னு சும்மா போடுங்களேன். போக வேண்டாம். நீங்கள் போட்டிங்கன்னா அதை போட்ட 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஃபேஸ்புக்கு போனாலும் சரி, இன்ஸ்டாவுக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, ஸ்ரீலங்காவில் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுகிற இடங்கள் இதெல்லாம். நீங்கள் ஸ்ரீலங்காவில் தங்க வேண்டிய, நான் ஒன்றும் சொல்லலையேப்பா. நான் என் மச்சான்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். நீ மச்சான்கிட்ட பேசினாலும், மாப்பிள்ளைகிட்ட பேசினாலும், மருமகள்கிட்ட பேசினாலும் நீ ஃபோன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க. யுவர் ஃபோன் இஸ் லிசனிங் டு யூ. இப்படி மற்றவர்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிற போது பலவற்றை இழக்கிறோம். இழந்ததனுடைய பட்டியல் மிக பெரிது. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டு வாசலில் வித்துட்டு போவாங்களே, அந்த குரல்களை இழந்து விட்டோம். பார்த்தீங்களா? பாய் பாய் பாய்னு கத்திக்கிட்டு ஒருத்தர் கரெக்டாக போவார். இந்த பஞ்சு மிட்டாய் இருக்கிற சகோதரர் ஒருவர் போவார். அவர் ஒரு குச்சி வச்சுப்பார், குச்சி மேலே ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை பார்த்தா எப்படி பரவசமாக இருக்கும் தெரியுமா?
அவர் இந்த கையில் இந்த ரோஸ் கலரில் ஒரு வாட்ச் ஒன்று, அதை விட ஒரு சுவையான இனிப்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த மிட்டாயை விட எவ்வளவு இழந்திருக்கிறோம். இப்படி இழந்ததுன்னா பரவாயில்ல, ஏன்னா இழந்ததுக்கு பல வேற ஒன்று கிடைக்கும் வாழ்க்கையில். ஆனால் மிகப்பெரிய இழப்பு என்று நான் நினைப்பது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த ஒற்றுமை கலந்த ஒரு வாழ்க்கை. நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா முன்ன மாதிரி அது இல்லைன்னு தான் எனக்கு தோன்றுகிறது. சூடாமணி ஒரு கதை எழுதுகின்றார். அந்த கதையில ஆரம்பத்தில் எல்லார் அவங்க அந்த கதையை எழுதி 40 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா அந்த கதையை கேட்டால் இப்ப நடக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் சூடாமணியினுடைய எழுத்தினுடைய சிறப்பு. சூடாமணி சில உடல் குறைபாடுகளால் அவங்க வீட்டை விட்டு பெரும்பாலும் வெளியே போயிராத ஒரு எழுத்தாளர். வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து அவர்கள் அவதானித்த உலகம் என்பது அத்தனை பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறது. இந்த கதையில ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அண்ணன் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல பெரிய பதவியில் இருக்காரு. தம்பி ரொம்ப 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 சாதாரணமான ஒரு பதவியில் இருக்காங்க. இப்போ அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற உறவு எப்படி என்பது நான் சொல்லாமலே உங்களுக்கு விளங்குமே. அண்ணனும் தம்பியும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டாங்க. அப்படியே அவங்க பேசினாலும் அவங்க வீட்டுக்காரமா அவர்கள் உரையாடுவதை விரும்புவதே கிடையாது. இப்போ இந்த தம்பி என்ன சொல்லிட்டான், அவனுக்கு நான்லாம் பெரிய விஷயம் இல்லை, அவன் கலெக்டர் ஆஃபீஸில் பெரிய பதவியில் இருக்கான், அமைச்சர்கள்லாம் அவன் வீட்டுக்கு வராங்க, கலெக்டர் அவன் வீட்டுக்கு வராங்க, நான் என்ன எதுக்கு ஒரு சாதாரண பியூன் மாதிரி ஒரு வேலையில் இருக்கேன், என்னை தம்பி நான் மதிப்பானா? இப்போ அண்ணனுடைய வீட்டில் ஒரு திருமணம் வருது. அண்ணனுடைய மகளுக்கு திருமணம். தகவல் யாருக்குங்க போனோம்? தம்பிகிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்டிருக்கணும். ஆனால் பத்திரிக்கையெல்லாம் அடித்த பிறகுதான் அண்ணன் வீட்டில் கல்யாணம்னே தம்பிக்கு தெரிய வருது. உடனே தம்பி என்னுடைய மனைவி பொங்கி எழுந்து, அவங்களுக்கு என்ன பணக்காரங்க, நம்மள அவங்க மதிப்பாங்களா, நீங்கள் தான் போய் நின்று உங்கள் மரியாதையை கெடுத்துட்டீங்க. உடனே இவங்க 2 பேருக்கு சண்டை மூண்டு அண்ணன் வந்து பத்திரிக்கையை கொடுத்து அனுப்புகிறாரு. பத்திரிக்கையை கொடுத்து அனுப்புகிறாரு. ஏன் கொடுத்து அனுப்புகிறாரு? அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கோம், அந்த வீட்டுக்கெல்லாம் போய் நான் பத்திரிக்கை வைக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். தம்பி சொல்லிட்டாரு, கல்யாணம் பக்கத்துலேயே தான் மண்டபம், ஒரே பெரிய பந்தல் போட்டு பிரம்மாண்டமாக இருக்குது. தம்பி என்னுடைய மனைவிக்கு டிக்கு 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 டிக்குன்னு ஆவல். நான் வேணா போயிட்டு வரட்டாங்குது. அவமானப்பட்டு வருவேன், நானே போல, நீ எதுக்கு போகிற? இல்லை, என்ன சீர் வச்சுருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, என்ன வரிசை வச்சுருக்காங்க, யார் யார் வராங்க, அதை மாத்திரம் பார்த்துட்டு, சிச்சி அங்கெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், கை நினைக்கவே மாட்டேன், அதை மாத்திரம் பார்த்துட்டு வரேன்னு மனைவி மட்டும் வேவு பார்க்க போகுது. கல்யாணத்துக்கு போல வேவு பார்க்க போகுது. போன இடத்துல அந்த அண்ணனுடைய மனைவி தம்பியினுடைய மனைவியை பார்த்து, ஏம்மா வழி தெரிஞ்சுதான் உங்கள் வீட்டுக்காரர் வரலையா? கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டா வர்றவங்களாம் வருவாங்க, கூப்பிட்ற மாதிரி நீங்கள் உறவை வச்சுட்டு இருந்தால் நாங்கள் வந்து கூப்பிட்ருவோம், பேசிக்கிட்டே போகிறாங்க. அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அண்ணன் வந்து மாடியிலேருந்து கலெக்டர் வந்துட்டார். கலெக்டரை வரவேற்க அண்ணன் மாடியிலேருந்து தப்புன்னு இறங்கி வர்றாரு. வழியில் யாரோ காஃபியை கொட்டி வச்சுருக்காங்க. கால் வழுக்கி விழுந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. வலி தாங்க முடியாமல் அண்ணன் கத்துறாரு. இப்போ அவர் தான் நின்று அந்த சடங்கு முறையை செய்யணும். அப்பா இருந்து செஞ்சால் தானே திருமணத்தை செய்ய முடியும். உடனே அண்ணனுடைய மனைவி ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எந்த கண்ணு பட்டுதோ, எந்த நொல்ல கண்ணு பட்டுதோ, இப்படி ஆயிடுச்சே, சரி கல்யாணத்தை வேறு தேதிக்கு மாற்றி வைக்கலாங்குது அண்ணனுடைய மனைவி. அண்ணன் சொல்ல, அதெல்லாம் மாற்றி வைக்க முடியாது, கலெக்டர் வந்துட்டார், மினிஸ்டர் வந்துகிட்டே இருக்கார், நான் அவங்களோட டேட்டை வாங்கி தான் இந்த தேதியை வச்சேன், மண்டபத்தை பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் இப்படி இருக்கிற போது எப்படி செய்ய முடியும்? அண்ணன் சொன்னார், நான் நிற்க வேண்டிய இடத்துல நான் இல்லைன்னா நிற்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் முடியும். என் தம்பியை போய் கூட்டிகிட்டு வந்தேன். உடனே தம்பி மனைவி அங்கே இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே கிளுகிளுன்னு இருக்கும். அது சொல்லிச்சு, அவர் வரமாட்டார், கல்யாணத்துக்கே வராதவர், நீங்கள் வராதனா வராத கூடாதோ, நீ வா நான் வரணுமா, நாங்கள் என்ன நீங்கள் வச்ச ஆளுங்களா, நானே கூட சும்மா பார்த்துட்டு போகிறேன்னா அவர் அதுக்கு கூட வரல, நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, அவர் வரமாட்டார், நீங்கள் வேறு தேதியில் வைங்க. அண்ணா அவருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட, என் தம்பியை போய் நான் வர சொன்னேன்னு சொல்லு போ. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மண்டபமே நிசப்தமாக இருக்குது. டிக் டிக் டிக்குன்னு கடிகார சத்தம் மாத்திரம் கேட்குது. முகூர்த்த நேரம் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. நேரம் ஆக ஆக தம்பியினுடைய மனைவிக்கும் மகிழ்ச்சி, அண்ணனுடைய மனைவிக்கும் மகிழ்ச்சி. இந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் ஒத்துமையாக இருந்தாங்க. ஏன்னா வரக்கூடாதுன்னு தான் 2 பேரும் நினைக்கிறாங்க.
கிட்டத்தட்ட முகூர்த்த நேரம் வந்தது, வாசல்ல நிழலாடியது. தம்பி வந்துட்டு, அண்ணா என்னாச்சுண்ணா உனக்கு? எனக்கு என்ன ஆச்சுன்றது அப்புறம் பார்க்கலாம், எனக்கு வச்சிருந்த புது வேஷ்டியை நீ கட்டிக்க, நேர மணமேடைக்கு போ. ஒரு இடத்துல நான் நிற்க முடியலன்னா அதை செய்யறதுக்கு உனக்கு மாத்திரம்தான்டா உரிமை இருக்கு. உடனே அண்ணன் மனைவி வந்து, அதாவது நான் அண்ணன் சொன்னா பேசாத, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், எல்லா பஞ்சாயத்தும் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ அந்தஸ்துல வித்தியாசம் இருக்கலாம், வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கலாம், உங்களுக்கு 1000 நண்பர்கள் கிடைக்கலாம், 1000க்கு மேல ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், உங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கலாம். ஆனால் நீங்க இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு பதிலாக நிற்பதற்கு ஒரே ஒருவருக்கு உரிமை இருக்கிறது. உங்கள் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ மாத்திரம்தான் அந்த உரிமை இருக்கிறது. அப்படின்லாம் நான் சொன்னேனே தவிர சூடாமணி எழுதலை. இது சொல்லாமலேயே புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கதையை முடிக்கிறவர் தான் உண்மையான எழுத்தாளர். தம்பி மணமேடைக்கு விரைந்தான் என்பதோடு அந்த கதை முடிந்து விட்டது. அந்த கதையை படித்த உடனேங்க என்னன்னே தெரியல, கதை எழுதி 40 வருஷம் ஆச்சு, ஆனால் கண்களிலிருந்து சிந்துகிற கண்ணீர் இந்த நிமிஷத்து கண்ணீர், 40 வருஷம் பழைய கண்ணீர் அல்ல. அது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ஒண்ணு மறந்துட்டோம்ல. நம்ம சின்ன வயசுல யார் கையை பிடிச்சிட்டு போனோமோ அவங்கள மறந்துட்டோம். அதற்கு பிறகு 100 விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா நம்முடைய இளமைக்கால வாழ்க்கையை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்களில் மிச்சம் இருக்கிறவர்கள் நம்முடைய அண்ணாவும் தங்கையும் அக்காவும் தம்பியும் தானுங்க. வாழ்க்கையில எதை இழந்தாலும் இழக்கலாம். சண்டைலாம் வரும், அப்படித்தான் சண்டை வரும். என்ன சண்டை இருந்தாலும் எங்க அக்காவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்க அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் தம்பி அப்படி பேசாத என்ற வார்த்தைகளை இழந்திருக்கிறோம் இல்ல. இதுதான் இழப்புகள் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய இழப்பாக எனக்கு தோன்றுகின்ற இழப்பு. அப்போ இதை படிக்கிற போது அல்லது இந்த கதையை நான் சொல்ல கேட்கிற போது உங்கள் யாரோ ஒருவருக்கு 1 வருஷம் ஆச்சுல என் தம்பிகிட்ட பேசி ஒரு கால் அது பண்ணிடலாமா, என்னடா எப்படிடா இருக்க, பொங்கலுக்கு வரையாடா, ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, இவ்வளோ நாள் கேட்கல, ஏன் அவங்க அந்த நாய் கேட்கட்டும், நான் தான் கேட்கணுங்க, அவன் என்னை கேட்க, அப்படித்தானே கேட்காம இருந்தீங்க. ஆனால் சூடாமணியினுடைய எழுத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று நம்முடைய நெஞ்சத்துக்குள் பாறையாக இருக்கிற எதையோ உடைத்து தள்ளிவிட்டு, எதுக்குடா இந்த வீராப்பு, இந்த வீராப்பு எவ்வளவு நாளைக்கு உனக்கு, நீ யோசிச்சு பாரு. சின்ன வயசுல உன்னோட கிளாஸ்ல உன்னை எல்லாரும் அடிச்ச போது நீ போய் அண்ணன்ட்ட போய் சொன்னிய, அண்ணன் வந்து எவன்டா என் தம்பி அடிச்சதுன்னு வந்து நின்னானே, அந்த நாளை நீ மறந்துட முடியுமா? அந்த உறவு ஒன்று ஆரம்பத்திலே தொடங்கிய உறவினுடைய அடர்த்தி என்பது பிறகு வந்த எந்த உறவின் அடர்த்தியை விட அந்த அடர்த்தி தான் அதிகமாக இருக்கும். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. சகோதர சுவைன்னு சூடாமணி இன்னொரு கதை எழுதியிருக்காரு. இந்த சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வாழ்க்கை என்கிற காட்டாறு ஓடுகிற வேகத்தில் இழந்து விட்டோமே, இதை விட பெரிய இழப்பு இருக்க முடியுமா என்று நம்ம எல்லாம் ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்து சகோதர சுவை என்கின்ற புதையலை இந்த ஒரு கதை கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஒவ்வொரு கதையிலிருந்தும் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். எனவே ஒரு கதைக்குள்ளிருந்து ஒரு புதையலையே நம்மால் எடுத்து விட முடியும். அப்போ ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு கவிதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு கதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம். புத்தகத்திலிருந்து ஏன் புதையல் கிடைக்கும் என்று சொன்னால், நிறைய பேர் என்கிட்ட சொல்ற பிரச்சனை என்னன்னா, மேடம் படிக்கணும்னு நீங்க சொல்றீங்க மேடம், இந்த புத்தக கண்காட்சியில் நானும் புக்கெல்லாம் வாங்கினேன் மேடம், படிக்க ஆரம்பிச்சா அப்படியே ஒரு தூக்கம் வருது பாருங்க. அப்படிதான் வரும். தூக்கம் வராதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படிதான் வரும். அதுல ஏதோ ஒரு சொல், அந்த சொல் அது உங்களை பிடிச்சிரும் பாருங்க. அதை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் எந்த தூக்கமும் வராது. அந்த புத்தகத்தை படித்து முடிக்காமல் உங்களால் தூங்கவே முடியாது. ஏன் புத்தகம் நம்மை அந்த எல்லைக்கு அழைத்து போகிறது என்றால், புத்தகம் ஒன்றில் தான் படிக்கிற போது நம் நெஞ்சத்துக்குள் காட்சிகளை நம்மால் வரைந்து கொள்ள முடியும், நமக்கான இசையை நாமே உருவாக்கி கொள்ள முடியும்,
நம்முடைய கற்பனை என்கின்ற குதிரைக்கு 4 கால்களும் 6 சிறகுகளும் கொண்டு அது வானத்தில் எழுகின்ற அழகை நாமே பார்க்க முடியும். அந்த எழுத்தாளர் யார்? அவரை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. அவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. அவர் எந்த ஊர்க்காரர் எனக்கு தெரியாது. அவர் எந்த இடத்துல வேலை செய்யறாரு? காசு இருக்கிற எழுத்தாளரா, காசு இல்லாத எழுத்தாளரா, எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் நெஞ்சத்துக்கு அவர் மிக நெருங்கியவர். அந்த எழுத்தாளரை என்றாவது ஒரு நாள் நான் சந்தித்தால் அநேகமாக அவர் பக்கத்தில் போய் உங்க கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னு சொல்லக்கூட மாட்டேன் நான். ஏனென்றால் எனக்கு தேவை அந்த எழுத்தாளருடைய உருவம் அல்ல, எனக்கு தேவை கதையிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த எழுத்தாளர் எனக்கு போதும். அவரை நான் நேரிலே பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், பழக வேண்டாம், அவர் எனக்கு நண்பராக கூட இருக்க வேண்டாம். ஒருவேளை அப்படி பக்கத்திலே போய் இவரா இப்படி எழுதினார்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா, அதனால் தூரத்திலிருந்து தெரிகிற அந்த தரிசனம் என்பது ஜோதிமயமான தரிசனம். பெருமக்களே, சில கதைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செல்ல வேண்டிய பாதையை நமக்கு நிர்ணயமிட்டு காட்டுகின்றன. சில புத்தகங்களும் அப்படித்தான். 100 புத்தகங்களை சொல்ல முடியும், 100 புத்தகங்களை சொல்ல முடியும். ஆனால் நீங்க ஒன்றை யோசித்து பார்த்திருக்கிறீர்களா நண்பர்களே? ஒரு கலாச்சாரத்தை, ஒரு இனக்குழுவை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்யணும்? இந்த கலாச்சாரமே இங்க இருக்கக்கூடாதுங்க, இந்த செட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் என்ன செய்யணும்? அவங்க துப்பாக்கியை வச்சு சுடணும், அரிவாளை வச்சு வெட்டணும், இருக்கிற அத்தனை பேரும் குழந்தையிலிருந்து குஞ்சு குழுவான்லேருந்து அத்தனையும் கொல்லணும், அப்படித்தானே செய்யணும். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், ஒரு பண்பாட்டையே மறையச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த பண்பாட்டினுடைய உரைக்கல்லாக இருக்கிற நூலகங்களைத்தான் எப்போதும் எரித்திருக்கிறார்கள். பண்டைய அலெக்சாண்ட்ரா என்ற நகரை பற்றி எரிந்தது ஏன்? அங்கே ஒரு நூலகம் இருந்தது. த பேஜன் கல்ச்சர் என்று ஐரோப்பாவிலே அன்றைக்கு பரவலாக இருந்த ஒரு பண்பாட்டு குறியீட்டை அழிக்க நினைத்தவர்கள் ஆட்களையும் கொன்றார்கள். அதை விட முக்கியமாக ஆட்களை கொன்றா கூட ஒருத்த புதுசா முளைச்சிட்டே இருக்காயா, புதுசா முளைக்கிறவன் இனிமே முளைக்காம இருக்கணும்னா அந்த பண்பாட்டினுடைய பாதுகாவலாக இருக்கிற நூலகத்தை எரிக்க வேண்டும் என்று அலெக்சாண்ட்ராவிலே பற்றி எரிந்த தீ முதல் தீ நாளாந்த அறிவின் களஞ்சியமாக பெட்டகமாக இருந்தது. அங்கே அந்த புத்தகங்களுக்கு, ஓலைச்சுவடிகளுக்கு இடப்பட்ட தீயை அணைப்பதற்கே மாத கணக்கில் ஆகியது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அத்தனையும் ஏன் எரித்தார்கள்? அந்த புத்தகங்களின் மீது இருக்கிற வெறுப்பினால் அல்ல. அந்த புத்தகம் இருக்கிற வரை அந்த அறிவு ஜீவி அங்க கிளம்பிக்கிட்டே இருப்பான். அடுத்த அறிவு ஜீவி வரக்கூடாது என்றால் புத்தகங்களை அழிப்பது ஒன்றுதான் வழி என்று சொன்னார்கள். அண்மையிலே எரிந்த தீ, யாழ் நூலகத்திலே எரிந்த தீ. அங்கே எத்தனை லட்சம் புத்தகங்கள்னு தெரியவில்லை, கிட்டத்தட்ட 5 லட்சம் புத்தகங்கள் என்று எழுத்தாளர் சுஜாதா ஒரு குறிப்பிலே சொல்லுகின்றார். அத்தனை புத்தகங்களும் எரிக்கப்பட்டன. எனவே ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை, ஒரு பண்பாட்டு குழுவை நீங்க கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா கொலை மாத்திரம் ஆயுதம் அல்ல, நூலகங்களை எரிப்பதும் ஒரு ஆயுதம் என்றால் அதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் புத்தகத்தினுடைய சக்தி என்ன என்பதை அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த புத்தகம் இருக்கிறவரை, இன்னைக்கு அந்த புத்தகத்தை யாரும் படிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் அது வாழுகிறவரை யாரோ ஒரு புரட்சியாளன் கிளம்பி வந்து கொண்டுதான் இருப்பான். அவனை உங்களால் நிறுத்தவே முடியாது. ஒவ்வொரு புத்தகமும் இதுவரை நாம் பார்க்காத ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. நான் 100 உதாரணம் சொல்ல முடியும், ஆனால் எனக்கான நேரம் கிட்டத்தட்ட நிறைவடைகிற பொழுது வந்துவிட்டது. ஒரே ஒரு புத்தகத்தை சொல்றேன். இங்க ஒரு புத்தகத்தை சொல்றதுனால இந்த அம்மா ஒண்ணுதான் படிச்சு நினைக்காதீங்க, சொல்றதுக்கு நேரம் அவ்வளவுதான் இருக்கு. மிக மிக சிறப்பான ஒரு புத்தகம், கிழக்கு பதிப்பகத்தில் போட்டிருக்காங்க, கழுகுகளின் காடு என்று ஒரு புத்தகம். அது ஏன் அந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன்றதை முதல்ல சொல்லிடுறேன். திரு சந்திரசேகர் என்கிறவர் அதை எழுதியிருக்கிறார். அநேகமாக அவர் காட்டிலாக்காவினுடைய துறை அதிகாரியாக ஒருவேளை இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். வேலை நிமித்தமாக காடுகளுக்கு போகிற அந்த பணி அவருக்கு. காடுகளுக்கு போகிற போது அந்த வாழ்க்கை அவரை ஆச்சரியப்படுத்துகிறது, அவரை அதிசயிக்க வைக்கிறது. அதே புத்தகம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு எமரால்ட் பதிப்பகமும் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் ஒரு தகவல் சொல்றார். இப்போ நான் சொன்னேன்ல, புக்கை படிக்கிறேன்னு தான் ஆரம்பிக்கிறேங்க, தூக்கமாக எனக்கும் அப்படிதான் வந்தது.
அந்த புத்தகத்தை ஒரு நண்பர் மூலமாக பெற்றேன். நம்ம கழுகெல்லாம் எங்கெங்க நம்ம பார்த்துருக்கோம்மா. நான் திருவல்லிக்கேணியில் ரொம்ப வருஷம் இருந்தேங்க. அங்கே பக்கத்துலேயே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு இடுகாடு இருக்கிறது. அதனால அங்கே கழுகை பார்த்துருக்கேன். இல்லாட்டி தினம் கழுகை பார்த்துட்டு இருக்கோம்மா. நம்ம வாழ்க்கையில் கழுகை பார்க்கறதே ரொம்ப இது. திருப்பரங்குன்றத்தில் கழுகு வரும்னு எங்களால் எக்ஸ்கர்ஷன் குடிப்போம். அப்போ ஏதோ கழுகை பற்றி நமக்கு ஒன்றும் அவேர்னஸே கிடையாதுங்க. அதுவும் ஒரு பறவை. ஐயா குயிலை பற்றி சொன்னார், காக்காவை பற்றி, அதெல்லாம் அது பார்க்குறோம். இது கண்ணிலே பட மாட்டேங்குது. ஏனென்றால் கழுகுகள் நாம் இழந்து கொண்டிருக்கிற ஒரு பறவை இனம். இந்த புத்தகம் அதை பற்றி பேசுகிறது. எனக்கு எப்போ அந்த ஒரு பாயிண்ட் வர்ற மட்டும் கொஞ்சம் நமக்கு தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சரி, ஒரு த்ரில்லரே இல்லையே. ஒரு ஹீரோ வந்தான், அவன் நடக்கிற போதே நெருப்பு பொறி பறந்தது, அவன் இந்த பக்கம் பண்ணால் 100 பேர் விழுந்தான், இப்படி பண்ணால் 100 பேர் விழுந்தான், இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு டூயட் இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க நீங்கள்? திடீர்னு ஒரு லைன் வந்தது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த புத்தகத்தை வைக்கவே முடியல என்னால். ஒரு புள்ளி விவரம் சொல்லிக்கிறார், ஒரு டேட்டா. இந்த கழிவு இருக்குல்ல, நம்மளாம் எவ்வளோ குப்பைப்படுறோம் உங்களுக்கு தெரியும். இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு நம்முடைய அரசாங்கம், மாநகராட்சி எவ்வளோ செலவழிக்கிறாங்க? கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. ஒரே ஒரு கழுகு தன்னுடைய வாழ்நாளில் அகற்றுகிற கழிவுக்கு நீங்கள் ஒரு பொருளாதார மதிப்பு போட்டால் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் செலவாகக்கூடிய அளவுக்கான கழிவை ஒரு சின்ன கழுகு நீக்கி விடுகிறது தன் வாழ்நாள். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிந்ததா? நாம் ஒன்றுமே துப்புரவு பணி செய்கிற சகோதரர்கள் இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட நிறைய கழுகு தான் அந்த வேலையை அது செஞ்சு. ஆனால் அந்த கழுகுகளை நம்முடைய அஜாகிரதையினாலும் நம்முடைய அலட்சியத்தினாலும் இழந்து கொண்டே இருக்கிறோம். அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே. இதுதான் அந்த புத்தகத்தினுடைய நோக்கம். அந்த புத்தகத்தில் இவர் அம்மினி அம்மான்ற ஒரு அம்மாவை ஒரு வயசான அம்மாவை சந்திக்கிறார். அவங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். இவர் எதுக்கு போறாருனாக்க, அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த யாராவது ஒரு ஆடவர், ஒரு ஆண்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னு இவர் போறார். இவர் போன நேரம் பாருங்க, ஆண்கள் யாருமே இல்லை. அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்களா? இல்லை, யாருமே இல்லை. இங்கே அம்மினி அம்மான்னு ஒரு அம்மா இருக்குதுங்க. இது கூடலூர் பக்கத்தில். இவர் காட்டுக்கு போகிறார். அம்மினி அம்மாவுக்கு 84 வயசுக்கு மேலே ஆச்சு. அந்த அம்மாட்ட வேணால் பேசுங்க. என்னங்க, நான் கொஞ்சம் இன்டர்வியூக்காக வந்திருக்கேங்க. அதாவது ஆண்கள் காட்டுக்குள்ளே போகிற அளவு பெண்கள் போக மாட்டாங்க தானே அப்படின்னு இவர் சொல்கிறார். பெண்கள் அவ்வளோலாம் போக மாட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. நீ வேணும்னா இந்த அம்மாட்ட எடு, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, வந்த வேலைக்கு இதையாவது முடிப்போமேன்னு அம்மினி அம்மா, அதுவும் 84 வயசு பாட்டி என்ன பேசுன்னு நினச்சிட்டு இவர் போயிருக்கார். அந்த அம்மாவோட இன்டர்வியூ எடுத்துருக்க பாருங்க. அதுதான் அவருக்கு கிடைத்த புதையல். ஒவ்வொருத்தருக்கும் புதையல் ஒவ்வொரு இடத்துல கிடைக்குது இல்லை, அவருக்கு கிடைத்த புதையல் அம்மினி அம்மாவோட. அம்மினி அம்மா வீட்டுக்கு இவர் போறாரு. வீடுனா என்னங்க, நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. பழங்குடியின மக்களினுடைய வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. வெறும் மண்ணை குழைச்சி பூசின தரைங்க, அவ்வளவுதாங்க வீடு. வெறும் மண்ணை குழைச்சி அப்படி ஒரு வீடு மாதிரி ஒன்று, அவ்வளவுதான். அதில் தான் அந்த அம்மா 84 வருஷமா இருந்துட்டு இருக்கு. இவர் போற பாதையை பார்த்தா அந்த பாதையில யானைகள் நடந்து போன தடம் இருக்கு. ஒரு யானை 2 யானை இல்லை, பல யானைகள் நடந்து போன தடம். அந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்துலயே போயிருக்கு யானை எல்லாம். நாம காட்டு வழியில யானையை பார்த்தா என்ன ஆகும்? நாம உடனே மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அடுத்த நாள் பேப்பர்ல வந்துடும். மனிதனும் விலங்குகளும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. இவர் அம்மினி அம்மாட்ட கேட்கிறாரு, யானை வந்துதா? தினம் தான் வருது. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா, இது யானை போற பாதை தானே, இங்கதான் போகும். ஏம்மா, உன் வீட்டை பார்த்தா ஒருத்தர் தும்மினாலே விழுந்துடுற மாதிரி இருக்கு. யானை இந்த பக்கமா போயிருக்கு, லேசா ஒரு சாஞ்சா கூட உன் வீடு விழுந்துருமேம்மா. அதெல்லாம் பெரியவர் செய்ய மாட்டார். யார் பெரியவர்? சாமிங்க. யார் சாமி? உங்க சாமி. அதுதாங்க. நாங்க யானை எல்லாம் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் டவுனுக்காரங்க சொல்லுவீங்க. நாங்க பெரியவர்கிட்ட தான் சொல்லுவோம். அது இந்த வழியா போகும், சில சமயம் அப்படி இப்படிங்க. நாங்க வீட்டுக்குள்ள இருந்தே, பெரியவரே வீட்டை இடிச்சிடாதப்பா, இருக்கிறதே இது ஒண்ணுதான்ப்பா, நான் அடக்க ஒடுக்கமா போகுமே தவிர வீட்டை தொடாதுன்னு அம்மினி அம்மா சொல்லுவாங்க. சார், இது நடந்தது சார், நடந்தது தான் அவர் பதிவு செய்கிறாரு. எனக்கு இப்போ என்ன கேள்வினாக்க, ஒரு காட்டிலே 84 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெண், முறையான கல்வி என்பது அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை.
ஸ்கூலில் போய் படித்து காலேஜில் போய் படித்து என் பையன் என்ஜினியர் ஆனோம், என் பையன் இதெல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த காட்டிலே இருக்கிற ஒவ்வொரு இலையை பற்றியும் அந்த 84 வயது பெண்ணுக்கு ஒரு தகவல் தெரிந்திருக்கிறது. அந்த காட்டிலே இந்த மரத்து பக்கத்தில் கையை வைக்காதீங்க, அது உங்களுக்கெல்லாம் அரிக்கும். உங்களுக்கெல்லாம் அரிக்கும்னா உங்களுக்கு அரிக்காதா? எங்களை பார்த்தா அது அரிப்பு எடுக்காதுங்குது. அப்போ அந்த மரத்துக்கும் அந்த மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அது நம்மை போல அந்நியர்கள் போனால்தான் அதுக்கு பிடிக்கலையே தவிர அங்கேயே வாழ்கிறவர்களோடு சேர்ந்து வாழ அது தயாராக இருக்கிறது. சார், அது வாழற இடத்தெல்லாம் நாம ஆக்கிரமிச்சுட்டு அது வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்றோம். அதோடைய இடம் சார் அது. அதை அவர் பதிவு பண்றாரு. இன்னொரு சகோதரர் சொல்லி ஒரு புது காட்டிலாக்க அதிகாரி சார்ஜ் எடுத்துட்டு போறாரு. அப்பதான் முதல் நாள் போயிருக்காரு. ஒரு பலா மரம் அப்படியே காய்ச்சு அந்த மேல் இதுல இருந்து பெரும் பலா பார்த்த உடனே இவருக்கு அப்படியே அது சாப்பிட்ற நேரத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியே பலாமா. உடனே அந்த வழியா அந்த பழங்குடியினத்து இளைஞர் ஒருத்தர் போயிருக்காரு. தம்பி இங்க வா, அதிகாரி சொன்னா வராமல் இருக்க முடியுமா? அவர் வந்திருக்காரு. இந்த மரத்தில் அப்படியே ஏறி அந்த பலா அதை கட் பண்ணி போட்டுப்பா. செய்ய மாட்டேன், காசு தரேன்ப்பா, காசு கொடுத்தாலும் செய்யணும். நம்ம சொல்லுவோம்மா சார், காசு கொடுன்னு காசு கொடுக்குறேன்னு அடுத்த கேள்வி நாம் என்ன கேட்போம்? எவ்வளோ தரும்? அதெல்லாம் கம்மி, டபுள் கொடுத்தா செய்கிறேன். நம்ம லாங்குவேஜ் அப்படி தானே இருக்கு இல்லை? அந்த போய் சொல்லியிருக்கான், என்ன காசுன்னு கேட்கல, அவனுக்கு காசு பெரிய விஷயம் தானே. காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டேன். ஏன்டா செய்ய மாட்டேன்? அதிகாரி சொல்கிறேன்டா. அதிகாரி சொன்னாலும் செய்ய மாட்டேன். அதிகாரி சொல்கிறது செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? தெரியும், ஆனால் செய்ய மாட்டேன். ஏன்டா செய்ய மாட்டேன்? பலா மரத்தில் உச்சி கிளையில் காய் காய்ச்சுதுன்னா கொம்பனுக்கு தான் அது, நான் தொடக்கூடாது. கொம்பன்னா ஆண் யானை, யானைக்கானது அது, அதை நான் எடுக்கக்கூடாது. சார், சட்டம் போட்டு தண்டனைகளை டாக்குமெண்ட் பண்ண பிறகும் தவறுகள் நடப்பது நாம் வாழ்கிற இடங்களில். சட்டம் என்பது எழுத்தில் இல்லாமல், தண்டனை என்பது அமலில் இல்லாமல், காடு சொல்லுகிற நியதிகளுக்கு கட்டுப்பட்டு அந்த பழங்குடி சமூகம் வாழுகிறது என்றால் அவர்கள் நாகரிகம் பெற்றவர்களா, நாம் நாகரிகம் பெற்றவர்கள்? அந்த ஒரு செகண்ட்ல அந்த பலாவக்காயை அந்த பையனால எடுக்க முடியும். அவனோட சக்தி அப்படிப்பட்ட சக்தி. நமக்கு தான் பலா பழத்தை கட் பண்ணுறதுக்கு எண்ணெயை கையில் தடவிக்கிட்டு வீட்டிலே இருக்கிறத பெரிய கத்தி கொண்டு வந்து அந்த கத்தி அந்த அம்மா பிடிக்குது, இவர் தூக்கி தூக்கி போடுறாரு. அது அப்படியே இருக்கு. 4 ஆளை கூப்பிட்டு பழக்கா. அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவன் ஒரு அடி வச்சா அது பழக்குது. ஆனால் செய்ய மாட்டான். அவன் ஏன் செய்ய மாட்டான்? காடு என்பது யாருக்கு எதை கொடுத்து நாம் எதை சாப்பிட வேண்டும் என்ற நியதிகளோடு இயங்குகிற ஒரு உலகம். ஒருவனுடைய சாப்பாட்டை அங்கே இன்னொருவன் தொடவே மாட்டான். அப்போ இதைத்தான் அம்மினி அம்மாட்ட அவருக்கு கேட்கிறாரு, நீ சொன்னா யானை எப்படி பாட்டி கேட்கும்? கேட்கும், சொல்ற விதமா சொல்லணும், சொல்ற விதமா சொல்லணும். எப்போ என் வீட்டில் இதுவும் செய்யாதப்பானா நாம் பேசுறது அதுக்கு புரியும் என்று அம்மினி அம்மா சொல்லிக்கிறார். இப்போ இந்த புத்தகத்தை, கழுகுகளின் அந்த காடு என்ற புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் பாருங்க நண்பர்களே, பெரிய வெளிச்சம். நம்மை பொறுத்தவரையில் அறிவாளி என்பவன் யார்? யாரை நீங்கள் அறிவாளி என்று சொல்லுவீர்கள்? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் போய் பிஹெச்டிலாம் 4 PhD பண்ணியிருக்கார். அவர் பெரிய அறிவாளி. எதிர் வீட்டில் ஒரு ஆள் பெரிய அதிகாரிங்க. இந்த அதிகாரி படித்தவர் எல்லாரும் போய் யார்கிட்ட கும்பிட்டு நிற்கிறாங்கன்னா, ஜாஸ்தி காசு இருக்குல்ல அவன்கிட்ட போய் கும்பிட்டு நிற்கிறாங்க. அதனால் அவன் தான் எல்லாரையும் விட பெரிய ஆள். இதுதானே நம்முடைய மதிப்பீடு. யார் டெக்னாலஜிக்கலி சாவி, பெரிய டெக்னாலஜி படிப்பெல்லாம் படிச்சிருக்கார், ரொம்ப பெரிய மருத்துவர், ரொம்ப பெரிய வக்கீல். அப்போ முறை சார்ந்த கல்வி கற்றவர்களை, புத்தகங்கள் படித்தவர்களைத்தான் அறிவாளிகள் என்று மதிக்கின்றது நம்முடைய பார்வை. ஆனால் ஒரு காட்டிலே ஒவ்வொரு இலையும் ஒரு கதை சொல்லும், ஒரு காட்டிலே ஒவ்வொரு விலங்கும் இப்படி வாழும் என்று தெரிந்து வைத்தவர்களை அறிவாளிகள் என்று கூட நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னால் நம்மை விட முட்டாள்கள் வேறு யார் இருக்க முடியும்? இந்த புத்தகம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய புதையல் என்னவென்றால், அறிவு என்பது ஒரு வழிப்பாதை அல்ல, அது பரந்துபட்ட பல வழிப்பாதை. அவரவர் துறைகளில் அவரவருக்கு இருக்கிற அறிவை நாம் மதித்தோம் என்று சொன்னால் அப்போதுதான் நம்முடைய வாழ்வு எல்லாரையும் ஒன்றாக இணைத்து கொண்ட சமத்துவ வாழ்வாக மலர முடியும். இதுதான் எனக்கு கிடைத்த மாபெரும் பாடம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அறிஞர்கள் அவங்கள சாமானியர்கள் ஜெயிச்சதா ஒரு கதை எல்லா தொன்மங்கள்லையும் இருக்கும். இப்போ அவ்வை பாட்டி ரொம்ப பெரிய புத்திசாலி தானே. ஒரு காட்டிலே இருக்கிற ஒரு சிறுவன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான். அப்போ அவ்வை அதை பாடலாக எழுதுகிறார். காட்டில் இருக்கிற ஒரு பையன்ட்ட நான் தோத்து போனேன், 2 நாள் எனக்கு தூக்கம் வராதுன்னு பாட்டு எழுதுறாய். இரு இரா துஞ்சாது என் விழின்னு எழுதுறான். அது அப்படிதான் இருக்கும் பாருங்க. நாங்கள் கூட பட்டிமன்றத்தில் சரியா பேசலைன்னா தூங்கவே முடியாது. அன்னைக்கு ராஜா அப்படி சொன்னப்போ நான் இப்படி பதில் சொல்லியிருக்கணும். ஓ விட்டனே இன்னுமே எனக்கு செய்யறது அங்கெல்லாம் தோணணும். அப்போ நம்ம அந்த இடத்துல பதில் சொல்ல முடியலன்னா அதை தூங்க முடியாது. அதைத்தான் அவ்வை சொன்னா, இரு இரா துஞ்சாது என் விழி. அது மாதிரி தான் கம்பன் ஒரு வழியாக போனானா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரேன்னு ஒரு உழவன் பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போயிட்டானோ. ஐயோ அடுத்த நாள் எப்போ வருவான், அடுத்த லைன் என்ன கம்பனுக்கு வராத வரியா, அடுத்த லைன் கம்பனுக்கு வரல. அடுத்த நாள் அந்த உழவன் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணான். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே வாங்கும் கதிரோனேன்னு உழவன் கம்ப்ளீட் பண்ணான். ஐயோ இது இல்லை கவிதைன்னு கம்பன் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது. நிஜமா நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கும். அறிவாளிகளை சாமானியர்கள் எதிர்த்து ஜெயித்ததாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை காளிதாசனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. காளிதாசன் போஜராஜனுடைய அவையிலே அவை புலவனாக இருந்தான். போஜராஜனுக்கு காளிதாசனுடைய கவிதைனா அப்படி பிடிக்குமா, தினம் காளிதாசனை பாராட்டிகிட்டே இருப்பான். இந்த மாதிரி யாராலும் எழுதப்பட இந்த மாதிரியா. அதனால காளிதாசனுக்கு கொஞ்சம் ஒரு வேளை வரும் தானேங்க, மனுஷன் தானேங்க வரும் தானே, கொஞ்சம் ஒரு ஊருக்கு போகிறான். அந்த தண்ணி தாகம் எடுக்குது. ஒரு பொண்ணு தண்ணி குடம் எடுத்துக்கிட்டு எதிரில் வர்றான். அந்த பொண்ணுக்கிட்ட அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு. யாருன்னு தெரியாதவங்களுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்க மாட்டோம். இவன் யோசிக்கிறான், நான் யாருன்னு சொன்னால் இவளுக்கு புரியுமா, நான் எவ்வளோ பெரிய கவிஞன், அரசனே தினம் என்னை புகழறான், இதெல்லாம் இவளுக்கு எப்படி சொல்கிறது. சரி அதெல்லாம் சொன்னால் புரியாது அவளுக்கு. நான் ஒரு விருந்தாளின்னு வச்சுக்கம்மா, ஒரு விருந்தாளிக்கு தண்ணி கொடுமா என்று காளிதாசன் சொல்லுகிறான். அந்த பெண் சொன்னா, அந்த உலகத்தில் 2 விருந்தாளிகள் தான் இருக்கிறார்கள். ஒன்று செல்வம், இன்னொன்று இளமை. இது 2ம் தான் வந்துச்சுன்னா கட்டாயம் திரும்பி போயிடும். அதனால இது 2 தான் விருந்தாளி. இந்த 2ல் நீர் யார்? இவன் என்ன பதில் சொல்லுவான்? சரிம்மா விருந்தாளி இல்லை, நான் ஒரு பயணின்னு வச்சுக்கோ, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. இந்த உலகத்தில் 2 பயணிகள் தான் இருக்கிறார்கள். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். அது 2ம் தான் நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறது. இந்த 2ல் நீ யார்? இது என்னடா வெள்ளங்கம் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல இருக்கு. இது பாருமா, எனக்கு ரொம்ப விடாமுயற்சி உண்டு. நான் தண்ணி வேணும்னா தண்ணி வாங்கி குடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு காளிதாசன் சொன்னான். அந்த பொண்ணு சொன்னா, இந்த உலகத்தில் 2 பேர் தான் விடாமுயற்சி உடையவர்கள். ஒன்று முடி, இன்னொன்று நகம். இது 2ம் தான் வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2ல் நீர் யார்? காளிதாசனுக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. அம்மா நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த உலகத்தில் 2 பேர் தான் பொறுமையானவர்கள். ஒன்று நீ எவ்வளவு மிதித்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற பூமி. 2 கல்லை விட்டு நீ எரிந்தாலும் கனியை கொடுக்கின்ற மரம். இந்த 2ல் நீர் யார்? வெறுத்துட்டான் வாழ்க்கையை. ஒன்ன போய் தண்ணி கேட்டேனே, என்னை விட பெரிய முட்டாள் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் 2 முட்டாள்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று எல்லாரும் தன்னை புகழ்வதால் தான் அறிஞன் என்று நினைக்கிற அரசன். அந்த அரசனே தன்னை புகழ்வதால் தான் அறிஞன் என்று நினைக்கின்ற கவிஞன். இந்த 2ல் நீ யார் என்று கேட்டார். கதை சொல்லுகிறது, தாயே என்று காளிதாசன் அவள் காலில் விழுந்தான் என்று கதை சொல்லுகிறது. இது நிஜமா நடந்தாதுனா இந்த தொன்மம் நமக்கு சொல்லுவது ஒன்றுதான். அறிவாளிகள்னு சில பேர் ஸ்டாம்ப் குத்தி வச்சிருக்கோம் சார். அவங்க பதவியில் இருக்காங்க, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பட்டம் இருக்கு, அவங்கள்ட்ட இல்லை பணம் இருக்கு, அவங்க இக்கனாமிக்கலி தே ஆர் வெல் டு டூ, அவங்க பணமுடைய எவ்வளவு புத்தி இருந்தால் இவ்வளோ காசு சேர்த்துருப்பான்றோம், எவ்வளவு புத்தி இருந்தால் அவ்வளோ பெரிய பதவிக்கு போயிருப்பாங்கன்றோம். இப்போ இவர்களெல்லாம் நம்ம ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்கோம், இவர்கள் தான் அறிவாளிகள், இவர்கள் தான் அறிவாளிகள். அறிவு என்பது குறிப்பிட்ட துறைகளுக்குள் சிறை வைக்கப்படுவது அல்ல என்ற வெளிச்சத்தை இந்த புத்தகம் தான் எனக்கு கொடுத்தது. பல துறைப்பட்ட அறிவு. அம்மினி அம்மாவுக்கு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது சார். ஏன் வள்ளுவரே இன்னைக்கு வந்தால் கூட அவருக்கு அறிவில் நம்ம சொல்லிடுவோம், ஏன் அவர்கிட்ட ஃபோன் இல்லை.
நம்ம பிள்ளைங்கள ஒரு ஃபோன் கூட இல்லை இந்த தாத்தாட்ட. ஐ டோன்ட் திங்க் இஸ் இன்டெலிஜென்ட் மகா. ஆனால் அறிவு என்பது குறிப்பிட்ட துறைகளுக்குள் இருப்பதல்ல, அந்த துறை அறிவு அதை தாண்டி இருக்கின்ற விழுமியம் சார்ந்த அறிவு. சார் காட்டில் இருக்கிற அந்த அம்மா இங்க யானையும் நானும் சேர்ந்து தான் வாழ முடியும்னு சொல்லுதில்ல. யானையை அழிச்சிட்டு நான் வாழணும்னு அந்த அம்மா நினைக்கல இல்ல. அப்படி அந்த அம்மா நினைக்காம இருக்கிறதுனால தானே அந்த அம்மாவை வாழறதுக்கு அந்த யானை அனுமதித்திருக்கிறது என்றால் இயற்கை எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்கான சூழலை தான் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் எங்கள் தாத்தா வள்ளுவர் சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எல்லாம் தலை. 1,00,000 புத்தகத்தை எழுதியிருக்காங்கடா இந்த உலகத்துல. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றான். எல்லாரும் சொல்றத நீ செய்ய, அதெல்லாம் செய்யாட்ட கூட ஒன்று செய்ய. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் நூலோர் தொகுத்தவற்றுள். This earth is for everybody. இது உனக்கானதுன்னு நீ நினைக்கிறல்ல மனுஷன். அதனால தானே சார் ஏரி மேல வீடு கட்டுறான். ஏன் அது அவனுக்கானதுன்னு அவன் நினைக்கிறான், இன்னொருத்த இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அப்போ காட்டிலே வாழுகிற நம்மை போல பள்ளியிலே போய் படித்த அந்த முறை சார்ந்த அறிவு இல்லாதவர்களுக்கு நம்மை விட பெரிய ஞானம் இருக்கிறது. என்னவென்றால் காடு என்பது எல்லாரும் சேர்ந்து உறைந்து வாழுகிற இடம் என்ற எண்ணம் இருக்கிறது. நாட்டிலே வாழ்கிற நமக்கு இல்லையா சார்? நம்ம பார்க்கிங்ல 10 சென்டிமீட்டர் பக்கத்து வீட்டுக்காரனோட பைக் வந்தா சும்மா விட்டுருங்க, நீங்க குன்றும் குன்றும். அப்ப எனக்கு 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 முதலில் நாம் இழக்கப் போவது கலைஞர்களை இழப்போம், எழுத்தாளர்களை இழப்போம், பேச்சாளர்களை இழப்போம். எதுக்கு பேச்சாளர்? ஒரு ரோபோ இதை விட நல்லா பேசிச்சேன், இது மட்டும் அவங்க 100 இடத்துல பேசினது இந்த ஒரு ரோபோவை பேசுதுன்னா என்ன கூப்பிடுவீங்களா? ரோபோவை கூப்பிடுவீங்களா? ஆனால் ரோபோ ஏற்கனவே பேசினது தான் பேசும். இங்கே உங்களுக்கும் எனக்குமான ஒரு உணர்வு பாலம் அமைந்து அதில் உங்களிடமிருந்து வாங்கி நான் பேசுகிறேன். அதை ரோபோவால் ஒரு நாளும் செய்ய முடியாது. எனவே பெருமக்களே, நம்மை நாளைய ரோபோக்களிலிருந்து வேறுபடுத்த போவது நம்முடைய கலை ரசனையும் எழுத்தின் மீது நமக்கு இருக்கிற எழுத்து நமக்கு தருகிற பரவசமும் என்று சொன்னால், அந்த பரவசத்தை செழிக்கச் செய்கின்ற இது போன்ற புத்தக கண்காட்சிகள் மேன்மேலும் பெருக வேண்டும். எந்த புத்தகத்திலும் தூக்கம் வரும், ஆனால் தூக்கம் வராத ஒரு புள்ளியை தொட்ட பிறகு தூக்கம் வராது என்று நம்புகிற வாசகர்கள் வேண்டும். எழுத்து எனக்கு சோறு போடுகிற விஷயம் மாத்திரம் அல்ல, என்னுடைய ஆன்மாவுக்கான பரவசம் என்று நினைக்கின்ற எழுத்தாளர்கள் வேண்டும். இதை பற்றி தான் எழுதினோம். மாலா சேகரை காதலித்தாள், சேகர் மாலாவை காதலித்தாள். இந்த கதைகள்லாம் இருக்கட்டும், ஆனால் இதை தாண்டி காடுகளிலே வாழ்கிற அம்மினி அம்மாவை பற்றியும் கழுகுகளை பற்றியும் எழுதுகிற புத்தம்புது எழுத்தாளர்களும் சிந்தனைகளும் வேண்டும். அது மலர மலரத்தான் நாம் பரவசப்பட முடியும், ஆச்சரியப்பட முடியும், அழ முடியும், விம்ம முடியும், இன்னொருவரின் வேதனைக்காக நாம் துன்பப்பட முடியும். இதெல்லாம் தான் மனிதர்களையும் ரோபோக்களையும் பிரித்து காட்டுகின்ற விஷயம் என்பதனால் நமக்கு அந்த பரவசங்களை உருவாக்குகிற எழுத்தாளர்கள் வாழட்டும், புத்தக கண்காட்சிகள் வளரட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன்.